வெல்கம் டு யூடிஎம்மின் அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரேணு. நாம் இந்த வீடியோவில் என்ன பாடம் பார்க்க போகிறோன்னா 11th ஸ்டாண்டர்ட் வரலாறுலேருந்து பாடம் 1 தான் பார்க்க போகிறோம். பண்டைய இந்தியா தொடக்கம் முதல் சிந்து நாகரிகம் வரை இந்த பாடத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். நம்மளோட போன வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 8th ஸ்டாண்டர்ட் வரலாறுலேருந்து பாடம் 4 மக்களின் புரட்சி பார்த்துருப்போம். அந்த பாடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பாளையக்காரர் முறை எப்படி தோற்றமடைஞ்சது, எந்தெந்த பாளையக்காரர்கள் ஆங்கிலேயர்களை எதிர்த்தாங்க, ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் பாளையக்காரர் யார், இந்தியா முழுவதும் இந்த போரில் பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிலேயரை வென்ற முதல் பாளையக்காரர் யார், அதுக்கப்புறமா எல்லா பாளையக்காரர் முறையும் அடக்கப்பட்டு 1806 வேலூர் புரட்சி, இறுதியாக பார்த்தீங்க அப்படின்னா 1857 நடந்த பெருங்கிளர்ச்சி, இதெல்லாம் தான் நம்ம மக்களின் புரட்சியில் பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பண்டைய இந்தியாவில் தொடக்கம் முதல் சிந்து நாகரிகம் வரை தான் பார்க்க போகிறோம். இந்த பாடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாடத்தோட அறிமுகத்தில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல இந்த பாடத்தில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வரலாற்று காலத்துக்கு முந்தைய இந்தியா, அடுத்ததாக வரலாற்று காலத்தை சேர்ந்த வேட்டையாடிகள் சேகரிப்பாளர்கள், அடுத்ததாக தொடக்க நிலை புதிய கற்கால பண்பாடுகளும் வேளாண்மையின் தொடக்கத்தில் புதிய கற்கால பண்பாடுகள் எப்படி இருந்தது, அந்த டைமில் ஆரம்பிக்கப்பட்ட வேளாண்மையோட தொடக்கம் எப்படி இருந்தது, இறுதியாக இந்த பாடத்தில் சிந்து நாகரிகத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பாடத்தோட அறிமுகத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு இந்தியா அப்படிங்கிறது ஒரு பழமை வாய்ந்த நாகரிகங்களையும் பண்பாடுகளையும் கொண்ட நாடு. இந்தியா மாதிரி இருக்க ஒரு பெரிய நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே இனம் அப்படின்னு சொல்ல முடியாது. நிறைய சமூகங்கள் இருந்தது, நிறைய இனங்களை சேர்ந்தவங்க இருந்தாங்க பண்டைய காலத்தில் இருந்து இப்போ வரைக்கும். ஸோ மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு வகைகளாக இருந்திருப்பாங்க. இவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே இடத்துல நிலச்சி வாழலை. அவங்களோட வாழ்க்கைக்கான வசதிகளை தேடி, அதாவது உணவு, நீர், நல்ல மண், காலநிலை, இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் தேடி ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்துக்கு மாறி போயிட்டே இருந்தாங்க. மக்கள் ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்துக்கு மாறும்போது அவங்களோட பழக்க வழக்கங்கள், நம்பிக்கைகள், அவங்க உண்ட உணவு, அவங்களோட உடை, மொழி, கலாச்சாரம், இந்த மாதிரி அவங்க குடியேறின ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது அங்கே இருக்கிற மக்களோட கலந்து போகும்போது நமக்கு பல வகையான கலாச்சாரங்கள், புதிய கலாச்சாரங்களும் புதிய வாழ்வியல் முறைகளும் தோன்ற ஆரம்பிச்சது. நமக்கு முதல்ல உணவு சேகரிக்க ஆரம்பித்து, அடுத்ததாக கால்நடை வளர்ப்பிலிருந்து விவசாயத்துக்கு மக்கள் போனது தான் நமக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது, நாகரிக வளர்ச்சி அப்படிங்கிறது. முதல்ல உணவு சேகரிக்க ஆரம்பித்தாங்க, வேட்டையாடினாங்க, உணவு சேகரித்தாங்க, அப்புறமா கால்நடைகளை வளர்க்க ஆரம்பித்தாங்க, அதை விவசாயத்துக்கு பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி நமக்கு நாகரிகம் வளர்ந்துட்டு இருந்தது. சிந்து நாகரிக மக்கள் அப்படிங்கிறவங்க செம்பு காலத்தில் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெச்சூரிட்டியான ஒரு லைஃப் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த பாடத்தில் நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கற்காலத்திலிருந்து சிந்து நாகரிக வீழ்ச்சி வரை வரலாற்றை பார்க்க போகிறோம். கற்காலத்தில் ஆரம்பித்து சிந்து நாகரிகம் வளர்ந்து அது வீழ்ச்சி அடைந்தது வரைக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த பாடத்தின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ எப்படி இதெல்லாம் நடந்தது அப்படின்னா நமக்கு வரலாறு அப்படின்னாவே நமக்கு சான்றுகள் தேவை. என்ன, அதாவது கற்காலமாக இருந்தாலும் சரி, வரலாறாக இருந்தாலும் சரி, நமக்கு ப்ரூஃப் வேணும். இந்த மாதிரி நடந்தது அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் வேணும். அதை வச்சு தான் நமக்கு அந்த மாதிரி நடந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கற்கால வாழ்க்கை முதல் சிந்து நாகரிகம் வரை இந்த நெடுங்காலத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன சான்றுகள் முக்கியமானது அப்படின்னா தொல்லியல் சான்றுகள் தான் முக்கியமானது. தொல்லியல் சான்றுகள் தான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. முக்கிய தொல்லியல் சான்றுகள் அப்படின்னா என்னென்னு சொல்லலாம். நிலவியல் அடுக்குகள், எலும்புகள், படிமங்கள், கற்கருவிகள், பாறை ஓவியங்கள், தொல்லியல் ஆய்விடங்கள், கைவினைப் பொருட்கள், இது எல்லாம் தான் நமக்கு அந்த கற்கால மனிதர்கள் என்னென்ன பண்ணாங்க, எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கான இதிலிருந்து தான் சான்றுகள், அதாவது ஆராய்ச்சி பண்ணி எடுத்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஹராப்பா மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா எழுத்து முறையை பயன்படுத்தியிருப்பாங்க. இருந்தாலும் அதோட அர்த்தம் என்ன அப்படிங்கிறத இன்றைக்கு வரைக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான வல்லுநர்கள் யாரும் இல்லை. டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் கூட அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய என்ன சொல்கிறது மெடிக்கல் ஷாப்புக்கு புரியும். பட் இந்த லெட்டர் அப்படிங்கும்போது இதை கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான வல்லுநர்கள் யாரும் இது வரைக்கும் இல்லை. ஹராப்பா எழுத்துமுறை, மக்கள் எழுத்துமுறை, ஹராப்பா மக்களோட எழுத்துமுறையை கற்கால மனிதர்களுக்கு
ஸோ கற்கால மக்களுக்கும் அப்போ இருந்த சுற்றுச்சூழலுக்கும் இடையிலான உறவை எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, அப்போ இருந்த விலங்குகள் மற்றும் தாவரங்கள் தான் அதற்கு சான்றுகள் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி தாவர சான்றுகள்னு சொல்லும்போது கருகிய விதைகள், மகரந்தங்கள், கல்லாகி போன தாவரங்கள், பைட்டோலித்துன்னு சொல்லக்கூடிய கல்லாகி போன தாவரங்கள், இதெல்லாமே வேளாண்மை நடந்ததுக்கான சான்று. ஸோ வேளாண்மை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக தாவர சான்றுகள். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மனிதர்கள் வந்து இடப்பெயர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க இல்லையா, அதை எப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, மைட்டோகாண்ட்ரியல் அப்படிங்கிற டிஎன்ஏ மரபணு ஆய்வுகள் மூலயமா கற்கால மனிதர்களோட இடப்பெயர்ச்சிகள் குறித்த தகவல்களை தெரிஞ்சுக்க முடியுது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, மொழி அப்படிங்கிறது தான் முக்கிய வரலாற்று சான்று. இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா 4 முக்கிய மொழி குடும்பங்கள் இருந்தது. என்னென்ன மொழி குடும்பங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்தோ ஆரிய, திராவிட, ஆஸ்ட்ரோ ஆசியாட்டிக், திபெத்தோ பர்மன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா முக்கிய மொழி குடும்பங்கள் இந்தியாவை சேர்ந்தது. இந்த 4 தான் நமக்கு இந்தியாவோட முக்கிய மொழி குடும்பங்கள்னு சொல்லுவோம். அதில் திராவிடம் மட்டும்தான் தனித்து இருக்குது. இந்தோ ஆரியம், ஆஸ்ட்ரோ ஆசியாட்டிக், திபெத்தோ பர்மன் இதெல்லாம் கூட்டாக இருக்குது. திராவிடம் மட்டும் தனிச்சிருக்கு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மனித இடப்பெயர்ச்சி காரணமாக தான் மக்கள் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனதன் காரணமாக தான் இந்த மொழிகளெல்லாம் உருவாகி வளர்ந்துருக்கிறதா நமக்கு சான்றுகள் சொல்லுது. ஸோ இதுதான் நமக்கு அறிமுகத்திலையும் சான்றுகள்லையும் இந்த பாடத்தில் கொடுத்துருக்கிற விஷயங்கள். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பாடத்தில் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்க போகிறது வரலாற்று காலத்துக்கு முந்தைய இந்தியா அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதில் நிறைய காலகட்டங்கள் இருக்கும். இதில் இருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா, வரலாற்றுக்கு முந்தைய காலம் அப்படிங்கிறது எழுத்து வடிவம் தோன்றுவதற்கு முந்தைய காலத்தை தான் சொல்லுவோம். இது ரொம்ப முக்கியம். வரலாற்று காலத்துக்கு முந்தைய இந்தியா எப்படி இருந்ததுன்னு பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, எழுத்து முறை தோன்றுவதற்கு முந்தைய காலகட்டத்தை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? வரலாற்றுக்கு முந்தைய காலம்னு சொல்லுவோம். இதை கற்காலம்னு சொல்லுவோம். வரலாற்றுக்கு முந்தைய காலம்னாலும் ஒன்று தான், கற்காலனாலும் ஒன்று தான். இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா எழுத்து அப்படிங்கிற ஒரு வடிவம் தோன்றதுக்கு முன்னாடியே உருவான காலம். கற்காலம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்தியா, பாகிஸ்தான், இலங்கை, நேபாளம், வங்கதேசம் இது எல்லாமே இந்த தென்கிழக்கு ஆசியா இது முழுசுமே பார்த்திங்கன்னா ஒரே பகுதியாக தான் கணக்கில் எடுத்துக்க முடியும். இந்தியா தனியாக, பாகிஸ்தான் தனியாக இப்போ தான் இருக்குது. பட் அப்போது கற்காலம் அப்படின்னு குறித்து பேசும்போது நமக்கு இது எல்லாமே தென்கிழக்கு ஆசியா அப்படிங்கிறது ஃபுல்லாகவே ஒரே பகுதியாக தான் குறித்து நாம் பார்க்க முடியும். மனித இனத்தோட மூதாதையர்கள் ஃபஸ்ட்டு எங்கே தோன்றினாங்க? நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், ஆப்பிரிக்காவில். மனித இனத்தோட மூதாதையர்கள் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல நமக்கு ஆப்பிரிக்காவில் தான் தோன்றினாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா உலகம் முழுவதும் அவங்க பரவினாங்க. முதலாக ஆப்பிரிக்காவை விட்டு வெளியே வந்த மனித இனத்தை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஹோமோ எரெக்டஸ்ன்னு சொல்லுவோம். ஆப்பிரிக்காவில் தோன்றின மனித இனம் அப்படிங்கிறவங்க அந்த ஆப்பிரிக்காவை விட்டு வெளியே வந்தாங்க இல்லையா, ஸோ அவங்கள என்னென்னு நம்ம சொல்லுவோம்? ஹோமோ எரெக்டஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ இருக்கக்கூடிய நவீன மனிதர்களை ஹோமோ சேப்பியன்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ ஆரம்பத்தில் தோன்றின முதல் மனித இனம் அவங்க வந்து காட்டை விட்டு வெளியே வரும்போது, ஆப்பிரிக்காவை விட்டு வெளியே வரும்போது அந்த மனித இனத்தை நாம் ஹோமோ எரெக்டஸ்ன்னு சொல்லுவோம். நவீன மனிதர்கள்னு பார்க்கும்போது கிமு 3 லட்சம் இந்த ஆண்டுகள்லேருந்து இருக்கக்கூடியவர்களை நாம் நவீன மனிதன்னு சொல்கிறோம். 10 லட்சத்துலேருந்து 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த மனிதர்களை நாம் பார்த்தீங்க அப்படின்னா ஹோமோ எரெக்டஸ்ன்னு சொல்லுவோம். ஆனால் 3 லட்சம் ஆண்டுகளுக்கு அந்த ஆண்டுகள்லேருந்து ஸ்டார்ட் ஆகி அப்படியே கீழே குறைஞ்சிட்டே, கிமு அப்படிங்கும்போது நமக்கு ஆண்டுகள் குறைஞ்சிக்கிட்டே தான் வரும். ஸோ அந்த ஆண்டுகள்லேருந்து குறைஞ்சிக்கிட்டே வரவங்களை நாம் நவீன மனிதர்கள்னு சொல்லுவோம். நவீன மனிதர்கள்னால் ஹோமோ செப்பியன்ஸ். ஆரம்பத்தில் காட்டை விட்டு வெளியே வந்த மனிதர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஹோமோ எரெக்டஸ். அவங்களாம் 10 லட்சத்துலேருந்து 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தவங்க. அவங்களாம் இந்தியாவில் வாழ்ந்ததாக ஆய்வுகளும் கூறப்படுது. ஆய்வுகளால் நமக்கு கூறப்படுது 10 லட்சத்துலேருந்து 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்தியாவில் மனிதர்கள் வாழ்ந்ததாக ஆய்வுகள் கூறப்படுது. ஸோ எழுத்து தோன்றுவதற்கு முந்தைய காலம், அதாவது வரலாற்றுக்கு முந்தைய காலம் 3 காலங்களாக பிரிக்கிறாங்க.
எந்த காலத்தை நம்ம 3 இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய 3 காலங்கள் இருக்கும். ஸோ அதாவது கன்ஃபியூஸ் ஆகிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை இப்பயே சொல்லிடுறேன். வரலாற்றுக்கு முந்தைய காலம், எழுத்து தோன்றுவதற்கு முந்தைய காலத்தை வரலாற்றுக்கு முந்தைய காலம்னு சொல்லுவோம். இந்த காலத்தை 3 காலங்களாக பிரிக்கிறாங்க. ஒன்று கற்காலம், இன்னொன்று வெண்கல காலம், இன்னொன்று இரும்பு காலம். இதுதான் 3ஆக பிரிக்கிறாங்க. இதை எதை 3ஆக பிரிக்கிறாங்க? நமக்கு வரலாற்றுக்கு முந்தைய காலம், அதாவது எழுத்து தோன்றுவதற்கு முந்தைய காலத்தை 3 காலங்களாக பிரிக்கிறாங்க. கற்காலம், வெண்கல காலம், இரும்பு காலம். எப்படி இதை பேர் வைக்கிறாங்க? இந்த கற்காலம், வெண்கல காலம், இரும்பு காலம்னு எப்படி பேர் வைக்கிறாங்க அப்படின்னா, அங்கே மக்கள் பயன்படுத்திய பொருட்கள் அல்லது அவங்க வாழ்ந்த இடங்கள், ஸோ இதை வச்சு தான் அந்த பெயரால் தான் நாகரிகங்களுக்கு பெயர் வைக்கப்பட்டிருக்கு. அதை கண்டுபிடிக்கும் போது அங்கே ஒரு இடத்துல இருந்து ஒரு பொருள்கள் கிடைக்குது அப்படின்னா, ஸோ இந்த பொருட்களை பயன்படுத்துகிறவங்க இந்த நாகரிகத்தை சேர்ந்த மக்கள், இந்த இடத்துல வாழ்ந்த மக்கள் இந்த இடத்துக்காக, அதாவது ஹராப்பா கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா ஹராப்பா அந்த இடத்தின் பெயரால் ஹராப்பா நாகரிகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இப்படி தான் வந்து அந்த பெயர்கள், நாகரிகங்களுக்கு பெயர்கள் அப்படிங்கிறது வைக்கப்பட்டிருக்கு. கற்காலம், அந்த வெண்கலத்தை பயன்படுத்தியிருக்காங்க, அந்த அப்போ இருந்த மக்கள் வெண்கலத்தை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா, ஸோ வெண்கலத்தை பயன்படுத்தின மக்கள் வெண்கல காலத்தில் இருந்தாங்க அப்படின்னு அவங்க கண்டுபிடிக்கும் போது என்ன பொருள் கண்டுபிடிக்கிறாங்க, எந்த இடத்துல கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறத வச்சு தான் இந்த கற்காலத்தையும் வெண்கல காலத்தையும் இரும்பு காலத்தையும் சொல்லி காலங்களை பிரிச்சிருக்காங்க, அதுக்கு பேரும் வச்சுருக்காங்க. ஸோ எடுத்துக்காட்டாக இடம் அடிப்படையில் சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இடம் எடுத்துக்காட்டாக சொல்லும் போது பார்த்தீங்க அப்படின்னா, அச்சூழியன் கருவிகள் காணப்பட்ட இடத்தின் பெயரில் அடிப்படையில் தான் அச்சூழியன் பண்பாடுன்னு சொல்லுவோம். தோண்டும் போது ஒரு கருவி கிடைக்குது அப்படின்னா அந்த இடம் என்ன? ஸோ அச்சூழியன். ஸோ அச்சூழியன் கருவிகள் காணப்பட்ட இடத்தின் பெயரோட அடிப்படையில் தான் அச்சூழியன் பண்பாடு, இது இங்கே இருந்ததெல்லாம் அச்சூழியன் பண்பாடு சேர்ந்தது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஹராப்பா கண்டுபிடிக்கப்பட்டதால தான், ஹராப்பா அப்படிங்கிற இடம் கண்டுபிடிக்கப்பட்டதுனால தான் அங்கே வாழ்ந்தவர்கள் ஹராப்பா நாகரிகம் அப்படின்னு சொல்லப்படுது. நமக்கு கற்காலம் சொல்லியாச்சு, கற்காலம், வெண்கல காலம், இரும்பு காலம்னு பார்த்துட்டோம். இப்போ பழங்கற்காலம் அப்படிங்கிறது தான் இருக்கிறதுலையே மிக பழமையான காலம். வரலாற்றிலேயே மிகவும் தொன்மையான காலம்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா பழங்கற்காலத்தை தான் சொல்லுவோம். இந்த பழங்கற்காலமும் நமக்கு 3 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு. இப்போ காலத்தை, வரலாற்றுக்கு முந்தைய காலத்தை, அதாவது எழுத்து தோன்றதுக்கு முன்னாடி இருக்கிற காலத்தை 3 வகையாக பார்த்தோம். கற்காலம், வெண்கல காலம், இரும்பு காலம்னு பார்த்தோம். அதே மாதிரியே நமக்கு பழங்கற்காலம், இதுதான் இருக்கிறதுலே பார்த்தீங்க அப்படின்னா மிக பழமையான காலம். இந்த பழங்கற்காலத்தையே 3 வகையாக பிரிக்கலாம். எப்படின்னா கீழ்பழங்கற்காலம், இடைப்பழங்கற்காலம், மேல் பழங்கற்காலம், இந்த மாதிரி 3 வகையாக பிரிக்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 முடிஞ்சதுக்கு அப்புறமா, அதாவது இதெல்லாமே பழங்கற்காலம் தான். இந்த 3 முடிஞ்சதுக்கு அப்புறமா நமக்கு என்ன காலம் வரும் அப்படின்னா இடைக்கற்காலம்னு வரும். ஸோ பழங்கற்காலத்துலேயும் நமக்கு ஒரு இடைப்பழங்கற்காலம்னு ஒன்று இருக்குது. பழங்கற்காலத்தை பிரிக்கும் போது அதில் வந்து 3ஆக பிரித்து இடைப்பழங்கற்காலம்னு ஒன்று இருக்குது. இந்த பழங்கற்காலங்கள் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கீழ்ப்பழங்கற்காலம், இடைப்பழங்கற்காலம், மேற்பழங்கற்காலம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நமக்கு வந்து இடைக்கற்காலம்னு ஒன்று வரும். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது, அதுக்காக தான் ரிப்பீட்டாக தான் சொல்கிறேன். பழைய கற்காலத்துக்கு பிறகு வந்தது தான் இடைக்கற்காலம். இடைப்பழங்கற்காலம் வேறு, இடைக்கற்காலம் வேறு. பழங்கற்காலம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா வந்தது தான் இடைக்கற்காலம். இடைக்கற்காலத்துக்கு அப்புறமா வந்தது தான் புதிய கற்காலம். ஸோ புதிய கற்காலத்தில் தான் பார்த்தீங்க அப்படின்னா மனிதர்கள் வந்து விலங்குகளையும் தாவரங்களையும் வளர்க்க ஆரம்பித்தாங்க. அதனால தான் நமக்கு உணவு உற்பத்தி அப்படிங்கிறது ஒன்று அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. எப்போ ஸ்டார்ட் ஆகுது உணவு உற்பத்தி அப்படின்னா புதிய கற்காலத்தில். சொல்லப்போனால் இடைக்கற்காலத்துக்கு இறுதியில், புதிய கற்காலத்தோட ஆரம்பம் இடைக்கற்காலத்தோட இறுதியில் நமக்கு வேளாண்மை அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. விலங்குகளையும் தாவரங்களையும் பழக ஆரம்பிக்கிறாங்க. அதன் மூலிமா உணவு உற்பத்தி அப்படிங்கிறது விளைச்சல் பண்ண போக நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. அந்த டைமில் இருந்தால் கிடைக்க ஆரம்பிக்குது. இதெல்லாம் நமக்கு எப்படி பழங்கால பண்பாடுகள் எல்லாம் வந்து எப்படி வகைப்படுத்துகிறாங்க, இதெல்லாம் பழங்கால பண்பாடுகள் அப்படிங்கிறது எதை வச்சு வகைப்படுத்துவாங்க அப்படின்னா பாறை படிவியல், நமக்கு கீழ்பழங்கற்காலத்தோட காலகட்டம்னு பார்த்தீங்க அப்படின்னா கீழ்பழங்கற்காலத்தோட காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிமு
20 லட்சத்திலிருந்து 60,000 ஆண்டு, கிமு 20 லட்சத்துலேருந்து 60,000 ஆண்டு. நமக்கு கிமு அப்படிங்கும்போது ஆண்டுகள் எல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வரும், அது நமக்கே தெரியும். ஸோ 20 லட்சத்திலிருந்து 60,000 ஆண்டு வரைக்கும் இருந்தது தான் கீழ்ப்பழங்கற்காலம்னு சொல்லுவோம். அதே போல் நமக்கு இடைப்பழங்கற்காலம், இதெல்லாம் வந்து நமக்கு உள்ள புக்குக்குள்ளே கொடுத்துருப்பாங்க. நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முன்னாடியே ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆண்டுகள் சொல்கிறோம். ஏன்னா இந்த இடத்துல நோட் பண்ணலை, அவங்களும் பிரிண்ட் அடிக்கலை, நாமளும் நோட் பண்ணல. ஸோ சொல்லிடலாம் அப்படிங்கிறதுனால தான். பார்த்தீங்க அப்படின்னா அந்தந்த இப்போ கீழ்ப்பழங்கற்காலம்னு பார்க்கும்போது அங்கே அந்த ஆண்டுகள் கொடுத்துருப்பாங்க. இடைப்பழங்கற்காலங்கள் பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த ஆண்டுகளை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு கீழ்ப்பழங்கற்காலம் அப்படிங்கிறது 20 லட்சத்துலேருந்து 60,000 ஆண்டுகள் வரைக்கும். அதே மாதிரி இடைப்பழங்கற்காலம் அப்படிங்கிறது கிமு 3,85,000 40,000 ஆண்டுகள் வரைக்கும், கிமு 40,000 ஆண்டுகள் வரைக்கும். அதே மாதிரி மேல் பழங்கற்காலம் அப்படிங்கிறது நமக்கு 40,000 ஆண்டுகள்லேருந்து 10,000 ஆண்டுகள் வரைக்கும். அப்படியே நமக்கு இந்த மேல் பற்காலம் இடைப்பழங்கற்காலமெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா இறுதியாக பார்த்தீங்க அப்படின்னா புதிய கற்காலமெல்லாம் வரும்போது கிமு 7,000 ஆண்டுகளுக்கெல்லாம் வந்துடும். அப்படியே நமக்கு ஆண்டுகள் குறைஞ்சிக்கிட்டே போயிடும். ஆண்டுகள் குறையக்கூடிய தான் நமக்கு நவீன ஆண்டுகள் எல்லாம் வரும். நவீன விஷயங்களெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஆண்டுகள் மேலே போக போக நமக்கு ரொம்ப பழசாக இருக்கும், தொன்மையானதாக இருக்கும். கீழே குறைஞ்சிக்கிட்டே வரும்போது தான் புதுசு புதுசாக நம்ம கண்டுபிடிச்சி இப்போ கடைசியாக உணவுக்கெல்லாம் வந்திருக்கோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி வரும். ஸோ இந்த இதில் பார்த்திங்க அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கீழ்ப்பழங்கற்காலம் அப்படிங்கிறது தான் கற்காலத்தோட தொடக்க கட்டம். ஸோ கற்காலம், வெண்கலக்காலம், இரும்பு காலம், இதில் பழங்கற்காலத்தை பற்றி பார்க்க போகிறோம். பழங்கற்காலம் அப்படிங்கிறதுல முதல்ல பார்க்க போகிறது கீழ்ப்பழங்கற்காலம். 3 வகைப்படும்னு பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ கீழ்ப்பழங்கற்காலத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம புதிய கற்கால மனிதர்கள் வந்து விலங்குகளையும் தாவரங்களையும் வளர்க்க ஆரம்பித்தாங்க. இதனால தான் உணவு உற்பத்தி அப்படிங்கிறது ஒன்று ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த பழங்கால பண்பாடுகளை எப்படி வகைப்படுத்துகிறாங்க அப்படின்னா பாறை படிவியல் ஆய்வுகள், காலவரிசை, கற்கருவிகள் ஆகியவற்றின் அடிப்படையில் தான் பழங்கால பண்பாடுகளை வகைப்படுத்தி சொல்கிறாங்க நமக்கு. உதாரணமாக பாறை படிவியல் அப்படிங்கிறது என்ன ஆராய்ச்சி மூலிமா அந்த காலத்தை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா பாறை மற்றும் மண் அடுக்குகளை ஆய்வு செஞ்சு அதன் அடிப்படையில் தான் காலங்களை வகைப்படுத்துவாங்க. அதை தான் பாறை படிவியல்னு சொல்லுவோம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கீழ்ப்பழங்கற்கால பண்பாடு. ஸோ பழங்கற்கால பண்பாடில் முதல் விஷயம் கீழ்ப்பழங்கற்கால பண்பாடு. கீழ்ப்பழங்கற்காலம் அப்படிங்கிறது தான் கற்காலத்தோட தொடக்க கட்டம். கீழ்ப்பழங்கற்கால காலத்தில் மனிதன் பயன்படுத்திய கருவிகள் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா முழுவதிலும் கண்டுபிடிக்கப்பட்டது. எந்த காலத்தில் இந்தியா முழுவதும் கண்டுபிடிக்கப்பட்டது? நமக்கு கீழ்ப்பழங்கற்கால காலத்தில் தான் மனிதன் பயன்படுத்திய கருவிகள் இந்தியா ஃபுல்லாக கண்டுபிடிக்கப்பட்டது. ஒவ்வொரு விஷயத்தையும் இதை இப்போ நமக்கு கொஷினாக கேட்குறாங்க. ஆக்சுவலாக புக் பேக் கொஷினாக கேட்டால் கூட இந்த பயிர்களாகட்டும், இல்லை அவங்க பயன்படுத்தின கருவிகளாகட்டும், இல்லை அந்த இடங்களாகட்டும், அவங்க கடந்து போன இடங்களாகட்டும், அதையெல்லாம் கொடுத்து இது எந்த கற்காலத்தில் அவங்க இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் கொஷின்ஸே இருக்குது. அதனால தான் நமக்கு ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறத. ஸோ நமக்கு கீழ்ப்பழங்கற்காலத்தில் தான் பார்த்தீங்க அப்படின்னா மனிதன் பயன்படுத்திய கருவிகள் நமக்கு இந்தியா ஃபுல்லாக கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஹோமோ எரெக்டஸ் எனப்படும் மனித மூதாதையர்கள் கீழ்ப்பழங்கற்காலத்தில் இந்தியாவில் வாழ்ந்திருக்காங்க. ஹோமோ எரெக்டஸ் யார்? நமக்கு முதல்ல ஆப்பிரிக்காவிலிருந்து வெளியே வந்த மனித இனத்தை தான் நம்ம ஹோமோ எரெக்டஸ்ன்னு சொல்லுவோம். அப்படியே நம்ம 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து இப்போ வரைக்கும் இருக்கிற நவீன மனிதர்களை ஹோமோ செப்பியன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஹோமோ எரெக்டஸ் அவங்க கீழ்ப்பழங்கற்காலத்தில் இந்தியாவில் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சான்றுகள் இருக்குது நமக்கு. பழங்கற்காலத்தை சேர்ந்த கருவிகள் அப்படிங்கும்போது முதல்ல சென்னைக்கு அருகில், மிக அருகில், நம்ம ரியல் எஸ்டேட் சொல்கிற மாதிரி சென்னைக்கு மிக அருகில் உள்ள பல்லாவரத்தில் ராபர்ட் ப்ரூஸ் பூட் அப்படிங்கிறவரால் 1863 கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. பழங்கற்காலத்தை சேர்ந்த கருவிகள் இது வந்து நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது கீழ்ப்பழங்கற்காலம். ஸோ கீழ்ப்பழங்கற்காலத்தில் பழங்காலத்தை சேர்ந்த கருவிகள் முதல்ல யார் எங்கே கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா சென்னைக்கு அருகில் பல்லாவரத்தில் ராபர்ட் ப்ரூஸ் பூட்
இவர் தான் 1863 கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ இதோடு அவர் நிறுத்தலை. இந்த பூட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோட்டு சூட்டு எல்லாத்தையும் போட்டுட்டு பூட்டு கிளம்பிட்டார். எங்கே அப்படின்னா தென்னிந்தியாவோட பல பகுதிகளில் அகழாய்வுகள் செஞ்சு வரலாற்றுக்கு முந்தைய நாகரிகம் இருந்த இடங்களை கண்டுபிடிக்கிறாரு. அவரது ஆய்வுகள் மூலியமாக தான், இந்த பூட்டோட ஆய்வுகள் மூலியமாக தான் கற்கால மனிதர்கள் வாழ்ந்த இடங்கள் இந்தியா முழுவதுமாக அடையாளம் காணப்பட்டுச்சு. அவர் தான் நமக்கு கற்காலம் கீழ்பழங்கற்காலத்தில் சென்னைக்கு அருகே பல்லாவரத்தில் கண்டுபிடிச்சிருக்காரு. எதை கண்டுபிடிச்சிருக்காரு? பழங்கற்காலத்தை சேர்ந்த கருவிகளை கண்டுபிடிச்சிருக்காரு 1863. அவர் மூலியமாக தான் நமக்கு இந்தியா ஃபுல்லாக ஆய்வுகள் பண்ணி கற்கால மனிதர்கள் வாழ்ந்த இடங்களும் நமக்கு அடையாளமும் காணப்பட்டிருக்கு. ஸோ இந்த கீழ்பழங்கற்காலத்தில் கற்கருவிகள் அப்படிங்கும்போது என்னென்ன பயன்படுத்தினாங்க? கீழ்பழங்கற்காலத்தில் கற்கருவிகள் என்ன பயன்படுத்தினாங்க? ஒவ்வொரு கற்காலத்திலும் கீழ்பழங்கற்காலம், இடைப்பழங்கற்காலம், மேல் பழங்கற்காலம் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா கற்கருவிகள் என்ன பயன்படுத்தினாங்க, எங்கே பரவல் இருந்தது, அவங்களோட வாழ்க்கை முறை என்ன அப்படிங்கிறத மூணுலேயுமே நாம் பார்ப்போம். ஸோ இந்த கற்கருவிகள் அப்படிங்கும்போது வரலாற்றுக்கு முந்தைய காலத்தை ஆய்வு செய்யும்போது முக்கிய ஆதாரமாக நமக்கு தெரியப்படுறது என்ன அப்படின்னா கற்கருவிகள் தான். மனிதன் வாழ்ந்த இடங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அங்கே வாழ்ந்துட்டு போனாங்க அப்படிங்கிறது அங்கே கிடைக்கிற கருவிகள் இருக்கு இல்லையா, அந்த கருவிகள் கிடைக்கும் இடங்களின் அடிப்படையில் தான் கண்டறியப்படுது. கருவிகள் தயாரிக்கிறதுக்காக பெரிய கற்பாறைகள் மற்றும் கூழாங்கற்களை மக்கள் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ கருவிகள் தயாரிக்கிறதுக்கு பெரிய கற்பாறைகளையும் கூழாங்கற்களையும் மக்கள் மூதாதையர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. கருவிகள் உருவாக்குறதுக்கு மற்றொரு உறுதி வாய்ந்த கல்லால் செதுக்கி தான் அந்த கருவிகள் வடிவமைக்கப்பட்டிருக்கு. பெரிய கற்பாறைகளையும் கூழாங்கற்களையும் பயன்படுத்தி தான் கருவிகள் தயாரிக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் கருவிகளை உருவாக்குறதுக்கு மற்றொரு அதை விட ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய கல்லால் செதுக்கி அப்புறம் தான் அந்த கருவிகள் எல்லாம் நமக்கு வடிவமைக்கப்பட்டிருக்கு. என்னென்ன கருவிகள் செஞ்சுருக்காங்க? இந்த பெரிய கற்பாறைகளையும் கூழாங்கற்களையும் பயன்படுத்தி என்னென்ன கருவிகள் நமக்கு செஞ்சுருக்காங்க அப்படின்னா, கோடாரி, சிறு கோடாரி, துண்டாக்கும் கருவி, பிளக்கும் கருவி. ஸோ இந்த கருவிகளெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கீழ்பழங்கற்காலத்தில் செய்யப்பட்ட கருவிகள். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவர்களோட அந்த மூதாதையர்களோட மேம்பட்ட அறிவாற்றலையும் மற்றும் திறமையும் நமக்கு இந்த கருவிகளை கண்டுபிடிக்கும் போது நம்ம தெரிஞ்சுக்க முடியுதுன்னு சொல்லி நமக்கு சொல்லியிருக்காங்க. கற்கருவிகள் கண்டுபிடிச்சாச்சு. அதை வச்சு என்ன பயன்படுத்தியிருப்பாங்க? என்னென்ன கண்டுபிடிச்சாங்க? கோடாரி, சிறுகோடாரி, துண்டாக்கும் கருவி, பிளக்கும் கருவி இதெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. அது எதுக்கு கண்டுபிடிச்சாங்க? அதை வச்சு என்ன பண்ணாங்க? அதோட பயன்பாடு என்ன? நமக்கு வேட்டையாடுவாங்க. வேட்டையாடின விலங்கோட தோலை உரிப்பாங்க. அப்புறம் இறைச்சியை வெட்டுவாங்க. அப்புறம் அதில் இருக்கக்கூடிய எலும்பை உடைப்பாங்க. அப்புறம் கிழங்கெல்லாம் தோன்றதுக்கு, கிழங்கு அகல்றதுக்கு, உணவை பதப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் இந்த கோடாரி, சிறு கோடாரி, துண்டாக்கக்கூடிய கருவி, பிளக்கும் கருவி இது எல்லாமே பயன்படுத்தியிருக்காங்க கீழ்பழங்கற்கால பண்பாட்டில் இருந்த மக்கள். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸோ அடுத்ததாக அச்சூழியன் பண்பாடுன்னு ஒன்று வருது. அச்சூழியன் பண்பாடு அப்படின்னா என்ன? இதுலேயும் 3 விஷயங்கள் இருக்குது. அச்சூழியன்லேயே 3 விஷயங்கள் இருக்குது. எப்படி காலத்தில் கற்காலம், வெண்கல காலம், இரும்பு காலம்னு இருந்ததோ அதே மாதிரி பழங்கற்காலத்தில் கீழ்பழங்கற்காலம், இடைப்பழங்கற்காலம், மேல் பழங்கற்காலம்னு இருந்ததோ அதே மாதிரி நமக்கு அச்சூழியன்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா தொடக்க அச்சூழியன், இடைக்கால அச்சூழியன், பிற்கால அச்சூழியன் 3 வகையான அச்சூழியன் இருக்குது. அச்சூழியன் அப்படின்னா பழங்கற்கால கற்கருவிகள் உருவாக்கப்பட்ட காலத்தை தான் அச்சூழியன்னு சொல்லுவோம். ஸோ இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா தொடக்க கால அச்சூழியன் மரபோட கருவிகள் என்ன? ஸோ அச்சூழியன்னா நமக்கு என்ன? பழங்கற்கால கற்கருவிகள் உருவாக்கப்பட்ட காலத்தை தான் நம்ம அச்சூழியன் பண்பாடுன்னு சொல்கிறோம். இதில் 3 வகையாக இருக்குது. இதில் தொடக்க கால அச்சூழியன் மரபோட கருவிகள் என்னென்ன அப்படின்னா பன்முக கோலம் வடிவ கொண்ட பொருள், கைக்கோடாரி, வெட்டுக்கத்தி, செதுக்கக்கூடிய கருவி இதெல்லாமே நமக்கு தொடக்க கால அச்சூழியன் மரபோட கருவிகள்.
அச்சூழியன் மரபு கருவிகள் காணப்படாத பகுதிகள் என்னென்ன அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலை. அச்சூழியன் மரபு அந்த கருவிகள் காணப்படாத பகுதிகள், இந்த கருவிகள்லாம் வந்து அச்சூழியன் மரபில் கண்டுபிடிக்கப்பட்ட கருவிகள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த இடத்துல காணப்படலை, எந்தெந்த பகுதிகளில் காணப்படலை அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலை, கடற்கரை பகுதி, வடகிழக்கு இந்தியா, இந்த இடங்கள்ல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அச்சூழியன் கருவிகளை பயன்படுத்தின மக்கள் யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. எங்கே ஏன் அப்படின்னா அங்கெல்லாம் ஏன் இல்லை அப்படின்னா காரணமாக பார்க்கப்படுறது என்ன விஷயம்னா பெருமலை, பொருத்தமற்ற சூழல், அதாவது அங்கே வந்து மக்கள் வாழக்கூடிய சூழல் இல்லாமல் இருக்கலாம். மற்றும் மூலப்பொருள்கள், அவங்களுக்கு தேவையான பொருள்களை தயாரிக்கக்கூடிய தேவைப்படக்கூடிய ரா மெட்டீரியல்ஸ் எதுவுமே இல்லாமல் பற்றாக்குறையாக இருந்திருக்கலாம். தேவைப்படுற அளவுக்கு இல்லாமல் பற்றாக்குறையாக இருந்திருக்கலாம். அதனால தான் அங்கே மக்கள் வந்து இடம்பெயராமல் இருந்திருக்கலாம். ஸோ அச்சூழியன் மரபு காலத்தில் வந்து அந்த கருவிகள் காணப்படாத பகுதிகள்னு நம்ம எதை சொல்லுவோம்? மேற்கு தொடர்ச்சி மலை, கடற்கரை பகுதி, வடகிழக்கு இந்தியாவை தான் சொல்லுவோம். அதுவே பார்த்தீங்க அப்படின்னா அச்சூழியன் மரபு கருவிகள் அதிக அளவில் காணப்படக்கூடிய பகுதிகள் அப்படின்னு எதை சொல்லலாம் அப்படின்னா இந்தியா முழுவதும் மத்திய மற்றும் தென்கிழக்கு இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மத்திய மற்றும் தென்கிழக்கு இந்தியானா சென்னைக்கு அருகில். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஏன் இங்கெல்லாம் அதிக அளவில் அந்த அச்சூழியன் மரபு கருவிகள் இருக்குது அப்படின்னா இந்த பகுதிகளில் மலை சார்ந்த பசுமையுடனும் வளமுடனும் இருக்கிறதுனால பழங்கால மக்களுக்கு ஏற்ற வாழிடமாக இருந்ததுனால அவங்க வந்து இந்த இடத்துல அதிகமாக அந்த கருவிகளெல்லாம் பயன்படுத்தப்பட்ட மக்கள் இருந்தாங்க. அச்சூழியன் மற்றும் சோகனியன் மரபுகள். ஸோ இந்த பாக்ஸில் நமக்கு அச்சூழியன்னா என்ன, சோகனியன்னா என்னன்னு கொடுத்துருப்பாங்க. ஒன்றும் இல்லை, அச்சூழியன்னா பெரிய கருவிகள் வச்சுருப்பாங்க. அந்த பெரிய கருவிகளை யூஸ் பண்ணுறவங்கள அச்சூழியன் மரபை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொல்லுவோம். சோகனியன் அப்படின்னா இந்த கூழாங்கற்களை மாதிரி சின்ன கருவிகளை யூஸ் பண்ணுறவங்கள சோகனியன் மரபுன்னு சொல்லுவோம். சின்ன கற்கள் கொடுத்ததுனால அவங்க சோகம் ஆயிட்டாங்க போல். ஸோ அச்சூழியன் மரபு, சோகனியன் மரபு பற்றி தான் இந்த இதில் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்திய பழங்கற்கால மக்கள் பயன்படுத்திய கருவிகளின் அடிப்படையில் தான் அவர்கள் பண்பாடு 2 மரபுகளாக வகைப்படுத்தப்பட்டிருக்கு. அச்சூழியன் மரபு மற்றும் சோகனியன் மரபுன்னு சொல்லுவோம். அச்சூழியன் மரபு அப்படின்னா கைக்கோடாரி, வெட்டுக்கத்தி போன்ற பெரிய கருவிகளை கொண்டவர்கள் தான் பயன்படுத்தினவங்க தான் அச்சூழியன் மரபை ஃபாலோ பண்ணவங்க. அதுவே பார்த்தீங்க சோகனியன் மரபு அப்படின்னா கூழாங்கல் துண்டுகளை செதுக்கி அதிலிருந்து உருவாக்கப்பட்ட சிறிய கருவிகளை கொண்டவங்க, அதை ஃபாலோ பண்ணுறவங்க, அதை வச்சு யூஸ் பண்ணுறவங்க தான் சோகனிய மரபை ஃபாலோ பண்ணவங்க, சோகனிய மரபுன்னு சொல்லுவோம். சோகனிய மரபுன்னு எப்படி பேர் வந்துச்சு அப்படின்னா இன்றைய பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய சோகன் ஆற்றோட வடிநீர் பகுதியில் நிலவிய மரபு அப்படிங்கிறதுனால தான் இது சோகனிய மரபுன்னு சொல்கிறோம். அதாவது சின்ன கருவிகளை பயன்படுத்துகிறோம். ப்ளஸ் சோகனியன் அப்படிங்கிற பேர் எதிலிருந்து வந்திருக்கு? பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய சோகன் ஆற்றோட வடிநீர் பகுதியில் இந்த மரபுகள் நிலவியதால், இந்த சிறிய கருவிகளை பயன்படுத்திய மக்கள் இருந்ததுனால இதை சோகனியன் மரபு அப்படிங்கிறோம். அதுவும் இல்லாமல் நமக்கு அண்மை ஆய்வுகளை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சோகன் பகுதியிலையும் அச்சூழியன், அதாவது பெரிய கருவிகளை பயன்படுத்தின விஷயங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறதுனால சோகனியன் அப்படிங்கிற தனித்த மரபு இல்லை அப்படிங்கிறத ஆய்வாளர்கள் நமக்கு கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க, அண்மை ஆய்வுகளை சொல்லியிருக்காங்க. இதுதான் நமக்கு சோகனியன் மரபு, அச்சூழியன் மரபை பற்றி இந்த பாக்ஸில் நமக்கு கொடுத்துருக்க விஷயங்கள். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பரவல், எங்கெங்கே பரவனாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ கற்கருவிகள் என்ன தயார் பண்ணாங்க, அதை எப்படி யூஸ் பண்ணாங்க, அச்சூழியன் மரபுனா என்ன, சோகன் மரபுனா என்னன்னு பார்த்துட்டோம். அடுத்ததாக இந்த கீழ்ப்பழங்கற்கால மக்கள் அவங்க எங்கே பரவலானாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அச்சூழியன் கருவிகள் இந்தியாவோட பெரும்பாலான பகுதிகளில் கண்டறியப்பட்டிருக்கு. அச்சூழியன் கருவிகள் காணாத இடங்கள் கங்கை சமவெளி, தமிழ்நாட்டோட தென்பகுதி, மேற்கு தொடர்ச்சி மலைகள், இதெல்லாம் அச்சூழியன் கருவிகள் காணாத இடங்கள். அச்சூழியன் கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்ட முக்கியமான இடங்கள். ஸோ அது எங்கெங்கே, அதுவும் தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியம். அதிரம்பாக்கம், பல்லாவரம், குடியம், இந்த 3 பிளேஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய கருவிகளை பயன்படுத்தின மக்கள், அச்சூழியன் மரபு மக்கள் இருந்திருக்காங்க. நமக்கு தமிழ்நாடுன்னு பார்க்கும்போது எங்கன்னா அதிரம்பாக்கம், பல்லாவரம், குடியத்தில் பரவி காணப்பட்டிருக்காங்க. கர்நாடகான்னு பார்க்கும்போது இசம்பூரில் இருந்திருக்காங்க. மத்திய பிரதேசன்னு பார்க்கும்போது பின்பெட்காவில் இருந்திருக்காங்க. இதெல்லாமே வந்து அச்சூழியன் கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்ட முக்கியமான இடங்களாக பார்க்கப்படுது. ஸோ இங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா இங்கெல்லாம் வந்து இந்த மக்கள் இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பரவல் பார்த்துட்டோம்.
பழங்கற்கால காலவரிசை மற்றும் மனித மூதாதையர். இதெல்லாம் விலங்குகள். போஸ்ட் நமட்டிகஸ், எலிபஸ் நமட்டிகஸ், ஹத்னோரா, ஆர்கை, ஹோமோசேப்பியன்ஸ் புதைப்படிவம், மண்டையோட்டோட மேல் பகுதி இது. அடுத்ததாக காலவரிசை, பழங்கற்கால காலவரிசை ப்ளஸ் மனித மூதாதையர். ஹோமினி மனித மூதாதையர் அப்படின்னா ஹோமினின்னு சொல்லுவோம். ஸோ கீழ்பழங்கற்கால காலம். இந்திய பழங்கற்கால பண்பாடு அப்படிங்கிறது 2 மில்லியன், அதாவது 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே தொடங்கி 60,000 ஆண்டுகளுக்கு வரைக்கும் நீடித்திருந்தது. இதை நம்ம மேலேயே பார்த்தோம். எந்தெந்த கற்காலம் வந்து எந்தெந்த ஆண்டுகள் வரை தொடங்கி எந்தெந்த ஆண்டுகளில் முடிவடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இங்கே அதை தான் கொடுத்துருக்காங்க நமக்கு. இந்திய பழங்கற்கால பண்பாடு அப்படிங்கிறது 2 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடியே தொடங்கி 60,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் நீடிச்சிருந்தது. இதெல்லாமே நமக்கு கிமு ஆண்டுகள். மனித மூதாதையரை குறிப்பிடக்கூடிய பெயர் அப்படிங்கிறது என்ன? ஹோமினி. ஸோ அவங்க மனித மூதாதையர் நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய நவீன மனிதர்கள் மாதிரி ஆதியில் தோன்ற மனிதர்கள் இருக்க மாட்டாங்க. அது நமக்கே நல்லா தெரியும். ஸோ நம்மளை பார்க்குற மாதிரியே அவங்க இருக்க மாட்டாங்க. இப்போது இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா பார்த்தோன்னே இவங்க மனிதர்கள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருப்பாங்க. பட் அப்போ இருக்கிறவங்க நமக்கு டக்குன்னு வந்து மனித தோற்றத்தில் ஓரளவுக்கு இருப்பாங்களே தவிர முழுசாக நம்மளை மனிதர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்க மாட்டாங்க. மினின்னு சொல்லலாம். முழு மனிதர்களாக இல்லாமல் மினி. அதனால தான் ஹோமினி. அவங்கள தான் ஹோமோ எரெக்டஸ்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த ஹோமினி அவங்கள தான் மனித மூதாதையர், அவங்கள குறிப்பிட பெயர் தான் நமக்கு ஹோமினி அப்படிங்கிறது. ஹோமினியோட புதைப்படிவங்கள் அப்படிங்கிறது அதிகம் கிடைக்கக்கூடிய கண்டம் அப்படின்னாவே ஆப்பிரிக்கா தான். ஏன்னா முதல்ல அங்கே தான் தோன்றினாங்க. ஸோ அங்கே தான் நமக்கு அதிக அவங்களோட ஹோமினியோட புதைப்படிவங்கள் அதிகம் கிடைக்கும். அவங்க யூஸ் பண்ணது, அவங்க எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கான ஆராய்ச்சிக்கு நமக்கு எங்கே அதிகமாக கிடைக்கும் அப்படின்னா ஆப்பிரிக்காவில் தான் கிடைக்கும். இந்தியாவில் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கும், ஆனால் அரிதாக தான் கிடைக்கும். ஹோமினியோட புதைப்படிவம் அப்படிங்கிறது இந்தியாவில் அரிதாக தான் கிடைக்கும். ஸோ அந்த பூட் இருக்கார் இல்லையா, அந்த பூட் என்ன பண்ணியிருக்காரு? ராபர்ட் ப்ரூஸ் பூட். இவர் தான் நமக்கு நான் பூட்டுன்னு சொல்கிற ஆள். ஸோ பூட் வந்து அதிரம்பாக்கத்தில் ஹோமினி புதைப்படிவம், அதாவது மனித மூதாதையரோட புதைப்படிவத்தை கண்டெடுத்ததாக கூறப்படுது. எங்கே கண்டுபிடிச்சாரு மனித மூதாதையரோட புதைப்படிவத்தை அப்படின்னா அதிரம்பாக்கத்தில் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. நமக்கு ராபர்ட் ப்ரூஸ் பூட் பார்த்திங்க அப்படின்னா பழங்கற்கால கருவியை பல்லாவரத்தில் கண்டுபிடிச்சதாக பார்த்தோம். 1863 கண்டுபிடிச்சதாக பார்த்தோம். இப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னா அதிரம்பாக்கத்தில் அவர் என்ன கண்டுபிடிச்சிருக்காரு? ஹோமினியோட புதைப்படிவம், மனித மூதாதையரோட புதைப்படிவம் கண்டுபிடிச்சிருக்கிறதா பார்க்குறோம். இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரே நன்கு அறியப்பட்ட ஹோமினியோட புதைப்படிவம் என்ன அப்படின்னா அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா நர்மதை மனிதன்னு சொல்லுவோம். இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்டு ஒரே நன்கு அறியப்பட்ட ஹோமினியோட புதைப்படிவத்தை என்னன்னு சொல்லுவோம்? நர்மதை மனிதன்னு சொல்லுவோம். நர்மதை மனிதனோட புதைப்படிவம் கண்ட இடம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஹத்னோரா, ஹோசங்காபாத் அருகே மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஹோசங்காபாத் அருகே ஹோசங்காபாத் அருகில் இருக்கக்கூடிய ஹத்னோராவில் தான் நர்மதை மனிதனோட புதைப்படிவம் கிடச்சிது. நர்மதை மனிதன் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா ஹோமோசேப்பியன்ஸ், ஆர்கை ஹோமோசேப்பியன்ஸ். ஆரம்பத்தில் இருந்தவங்க ஆப்பிரிக்காவை விட்டு முதல்ல வெளியே வந்த மனித இனத்தை ஹோமோ எரெக்டஸ்ன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? ஸோ அதுக்கப்புறமா 3 லட்சம் ஆண்டுகள்லேருந்து இப்போ இருக்கக்கூடிய நவீன மனிதர்கள் வரைக்கும் நம்ம ஹோமோசேப்பியன்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ இந்த நர்மதை மனிதனை நாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆர்கை ஹோமோசேப்பியன்ஸ்னு சொல்லுவோம். அந்த இனத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம் நர்மதை மனிதனை. அடுத்ததாக விலங்குகளோட புதைப்படிவங்கள்.
எலிஃபஸ் நெமாடிகஸ் இவங்க பார்த்தீங்க இதை பார்த்தீங்க அப்படின்னா வரலாற்றுக்கு முந்தைய மிகப்பெரிய யானை வகை. இதுதான் எலிஃபஸ் நெமாடிகஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஸ்டெகாடான் கணேசா. ஸோ இங்கேயே கணேசான்னு வந்திருக்கு யானைக்கு. ஸோ ஸ்டெகாடான் காட் கணேசா அப்படின்னு. ஸ்டெகாடான் கணேசா மற்றொரு மிகப்பெரிய யானை வகை. பாஸ் நெமடிகஸ் வரலாற்றுக்கு முந்தைய காட்டு மாடு வகை. ஈக்வஸ் நெமாடிகஸ் பழங்கால குதிரை வகை. எக்கஸ் நெமாடிகஸ் பழங்கால குதிரை வகை. ஸோ இதெல்லாம் விலங்கு புதைப்படிவங்கள். அதிரம்பாக்கத்தில் கண்டறியப்பட்டவை அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு குதிரை வகை பற்கள், நீல்காப், நீர் எருமை சான்றுகள், குழம்பு தடங்கள். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதிரம்பாக்கத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட விலங்கு புதைப்படிவங்கள். இந்த சான்றுகளெல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா பழங்காலத்தில் சென்னைக்கு அருகே ஈரப்பதமுள்ள திறந்த நிலப்பரப்புகள் இருந்ததை நமக்கு சொல்லுது. அதிரம்பாக்கத்தில் இதெல்லாம் கண்டுபிடிச்சதுனால பழங்காலத்தில் சென்னைக்கு அருகில் ஈரப்பதமுள்ள திறந்த நிலப்பரப்புகள் இருந்ததாக நமக்கு சொல்லப்படுது, காட்டப்படுது விலங்கு புதைப்படிவங்களில். எக்கஸ் அப்படிங்கிறது குதிரை, கழுதை, வரிக்குதிரை ஆகிய விலங்குகளை உள்ளடக்கிய பேரினம். அடுத்ததான் கீழ்பழங்கற்கால மக்களோட வாழ்க்கை முறை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னா நமக்கு தெரிஞ்சது தான், வேட்டையாடியும் கிழங்குகள், கொட்டைகள், பழங்கள் ஆகியவற்றை சேகரித்தும் வாழ்ந்து வந்தாங்க. ஸோ நமக்கு விவசாயம் பண்ணி வாழ்ந்தவங்க அப்படிங்கிறவங்க அந்த வாழ்க்கை முறையெல்லாம் நமக்கு இறுதியில் புதிய கற்காலத்தோட தொடக்கத்துலேயும் இடைக்கற்காலத்தோட இறுதியிலேயும் தான் வரும். அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வேட்டையாடியும் கிழங்குகள், கொட்டைகள், பழங்கள் ஆகியவற்றை சேகரித்தும் தான் வாழ்ந்து வந்தாங்க. வேட்டை விலங்குகளால் வேட்டையாடப்பட்ட விலங்குகளோட இறைச்சியும் உண்டாங்க. வேட்டையாடப்பட்ட விலங்குகளோட இறைச்சியையும் இவங்க உண்டு வாழ்ந்து வந்தாங்க. திறந்த வெளியிலேயும் ஆற்று சமவெளிகளிலையும் குகைகளிலும் வசித்ததை மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பிம்பெட்கா, அதே மாதிரி சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய குடியம் ஆகிய இடங்களில் சான்றுகள் மூலிமா நமக்கு தெரிஞ்சுக்க முடியும் கீழ்பழங்கற்கால மக்களோட வாழ்க்கை முறை. இவங்க எங்கே வாழ்ந்தாங்க, திறந்த வெளிகள்லேயும் ஆற்று சமவெளிகள்லேயும். ஆற்று சமவெளிகள்லையும் குகைகள்லையும் வசிக்கிறத மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பிம்பெட்கா, சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய குடியம் ஆகிய இடங்களில் சான்றுகள் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி ஹோமோ எரெக்டஸ் என மனிதர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு மொழி கிடையாது. ஆரம்பத்தில் மனித இனம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு மொழி கிடையாது. அவங்க ஒருவேளை சைகைகளினாலேயும் ஒலிகளினாலேயும் தொடர்பு கொண்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. நமக்கு கருவி தயாரிக்கிறதுக்காக சரியான கல்லை தேர்வு செய்யக்கூடிய அறிவும், கருவிகள்லாம் தயாரிக்கிறாங்க இல்லையா, அந்த கருவியை தயாரிக்கிறதுக்கு சரியான கல்லை தேர்வு செய்யக்கூடிய அறிவும் பாறைகளை செருக்கும் திறமையும் அந்த ஹோமோ எரெக்டஸ் அப்படிங்கிற மக்களிடத்தில் மூதாதையர்களிடத்தில் இருந்திருக்கிறதா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். கருவிகளை உருவாக்குறதுக்கு சுத்தியல் போன்ற கற்களை பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ கீழ்பழங்கற்காலத்தை பார்த்து முடிச்சிட்டோம். கீழ்பழங்கற்காலத்தில் ராபர்ட் ப்ரூஸ் பூட் தான் பார்த்தீங்க அப்படின்னா பழங்கற்கால கருவி அப்படிங்கிறத பல்லாவரத்தில் கண்டுபிடிச்சிருப்பார். எங்கே இருக்க பல்லாவரத்தில் 1863 கண்டுபிடிச்சிருப்பார். கற்கருவிகள் அது எந்த கற்கருவிகள் செஞ்சாங்க, அந்த கருவிகளை என்ன பண்ணாங்க, எப்படி பயன்படுத்தினாங்க. அடுத்ததாக அச்சூழியன் பண்பாடு, சோகன் மரபு. ஸோ இந்த கீழ்பழங்கற்கால மக்கள் எங்கே பரவி இருந்தாங்க, விலங்கோட புதைப்படிவங்கள். ஸோ இதெல்லாம் இந்த கீழ்பழங்கற்காலத்தில் பார்த்தது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இடைப்பழங்கற்காலம் அப்படிங்கிறது 40,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தது. இடைப்பழங்கற்காலம் அப்படிங்கிறது 4 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னர் தொடங்கியது. ஆண்டுகளுக்கு முன்னர் தொடங்கியது தான் நமக்கு இடைப்பழங்கற்காலம். அது 20 லட்சம் அப்படின்னு பார்த்தோம். இது 4 லட்சம் முன்னாடி தொடங்கினது. அப்போ அது வரைக்குமே நமக்கு கீழ்பழங்கற்காலம். அதுக்கப்புறமா 4 லட்சத்துலேருந்து அதுக்கும் கீழே வரும்போது நமக்கு இடைப்பழங்கற்காலம் வந்துடுது. ஸோ இந்த இடைப்பழங்கற்காலத்தில் கற்கள் தொடர்பான தொழில்நுட்பத்தில் மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. மனித மூதாதையர்களிடத்தில் பிரிவுகள் ஏற்பட்டுச்சு. மனித மூதாதையர்களோட பேரை நம்ம என்ன சொல்லுவோம், ஹோமினின்னு சொல்லுவோம்.
ஸோ இந்த கால மனிதர்கள் வந்து ஹோமினி மனிதர்கள் எல்லாமே வந்து ஹோமோ எரெக்டஸ் இனத்தை சேர்ந்தவங்க தான் அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்படுது. இடைப்பழங்கற்காலத்துலேயும் நமக்கு இருந்தவங்க ஹோமோ எரெக்டஸ் இனத்தை சேர்ந்தவங்க தான். ஹோமினி வேறு, ஹோமோ எரெக்டஸ் வேறு, கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. மனித மூதாதையர்களை நம்ம ஹோமினின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா மனிதர்களுக்கு ஒத்த அளவுக்கு இருப்பாங்க, ஆனால் மனிதர்கள் மாதிரியே இருக்க மாட்டாங்க. ஒரு உலகநாயகனாகவோ ஒரு சூப்பர் ஸ்டார் மாதிரியோ எல்லாம் இருக்க மாட்டாங்க. ஆரம்பத்தில் இருந்த மனிதர்கள் அதுக்கப்புறமா நாகரிகம் வளர்ந்ததுக்கப்புறம் மாறுறது தான் இப்போ இருக்கிற நவீன மனிதர்கள். ஆரம்பத்தில் இருந்த மனிதர்கள் ஹோமினி, மனிதர்களுடைய சாயலில் இருக்கக்கூடியவங்க, ஓரளவுக்கு மேட்ச் பண்ண முடியும். ஸோ அதனால் அவங்கள ஹோமினின்னு சொல்லுவோம். பட் ஆப்பிரிக்காவிலேருந்து முதல்ல வந்த மனித இனத்தை ஹோமோ எரெக்டஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இடைப்பழங்கற்காலத்தில் இருக்கக்கூடிய மக்களும் பார்த்தீங்க அப்படின்னு மனிதர்களும் பார்த்தீங்க அப்படின்னா ஹோமோ எரெக்டஸ் இனத்தை சேர்ந்தவங்க தான். நவீன மனிதர்களுக்கான உடலமைப்பு கூறுகள் கொண்டவர்கள் அப்படிங்கிறவங்க சுமார் 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே தோன்றினாங்க. நவீன மனிதர்களுக்கான உடலமைப்பு கூறுகள் கொண்டவர்கள் எப்போ தோன்றினாங்க அப்படின்னா 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றினாங்க. அதுக்கு முன்னாடி இருந்தவங்கெல்லாம் அப்படி இருக்க மாட்டாங்க. மனிதர்களுக்கான உடலமைப்பு கூறுகள் கொண்டவங்க அப்படிங்கிறவங்க அவங்க வேறு மாதிரி இருப்பாங்க. இப்போ 3 லட்சத்துலேருந்து பார்க்குறவங்க தான் நவீன மனிதர்களாக இருப்பாங்க. இந்தியாவில் இடைப்பழங்கற்கால பண்பாட்டை முதல்ல கண்டறிஞ்சவர் யார் அப்படின்னா ஹெச்டி சங்கலியா. இடைப்பழங்கற்காலம் அப்படிங்கிற ஒன்று இருக்குது அப்படிங்கிறது இந்தியாவில் யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ஹெச்டி சங்கலியா தான் கண்டுபிடிச்சார். எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நெவாசா. எங்கே இருக்குது? பிரவாரா ஆற்றங்கரையில் இருக்குது. ஸோ நாம் இதுக்கு முன்னாடி பூட்டை பற்றி பார்த்தோம். அவர் கருவி கண்டுபிடிச்சார்னு பார்த்தோம் கீழ்ப்பழங்கற்காலத்தில். இவர் இடைப்பழங்கற்கால பண்பாடு அப்படிங்கிறது எங்கே இருக்குது இந்தியாவில்னு கண்டுபிடிச்சாருன்னா சங்கிலியா தான் கண்டுபிடிச்சிருக்காரு. ஹெச்டி சங்கிலியா. எங்கே கண்டுபிடிச்சாரு? நெவாசா பிரவாரா ஆற்றங்கரையில். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அதிரம்பாக்கம். ஸோ இடைப்பழங்கற்கால மக்கள் வாழ்ந்த காலம் அப்படிங்கிறது 3,85,000 1,72,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்திருக்கிறதா சொல்லப்படுது. எங்கே? அதிரம்பாக்கம். நமக்கு தமிழ்நாட்டில் அதிரம்பாக்கத்தில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆண்டு காலத்தில் இடைப்பழங்கற்கால மக்கள் வாழ்ந்தாங்க. 3,85,000 1,72,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அதிரம்பாக்கத்தில் இடைப்பழங்கற்கால மக்கள் வாழ்ந்த காலமாக பார்க்கப்படுது. இந்தியாவோட இடைப்பழங்கற்காலம் அப்படிங்கிறதும் ஆப்பிரிக்காவில் நிலவிய காலத்தை போன்றே பழமை வாய்ந்தது. அந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஆப்பிரிக்காவில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இந்தியாவோட இடைப்பழங்கற்காலமும் பழமை வாய்ந்ததாக இருக்குது. அடுத்ததாக இடைப்பழங்கற்காலத்தோட கருவி வகைகளை பார்க்க போகிறோம். அங்கே பார்த்தோம் கற்கருவிகள் பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி இடைப்பழங்கற்காலத்துக்கும் கருவி வகைகள் என்ன இருந்தது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ சுரண்டும் கருவி, துளையிடும் கருவி, துண்டாக்கும் கருவி, அறம், கைக்கோடாரி, பிளக்கும் கருவி, எரிதலுக்கு உட்படும் பொருள்கள், செதுக்கும் கத்தி, இதெல்லாமே வந்து இடைப்பழங்கற்கால மனிதர்கள் கண்டுபிடிச்ச கருவி வகைகள். ஸோ இதில் அதிகமாக அவங்க என்ன பயன்படுத்தினாங்க அப்படின்னா சுரன்ற கருவியும் துளையிடுற கருவியும் அதிக அளவில் சார்ந்திருந்ததால் இடைப்பழங்கற்கால நாகரிகம் செதுக்கும் செயல்பாட்டை அடிப்படையாக கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஏன்னா துளையிடும் கருவி சுரண்டும் கருவியை யூஸ் பண்ணும்போது இந்த மக்கள் என்ன அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா செதுக்கும் செயல்பாட்டில் ஈடுபட்டிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஆய்வில் தெரிவிக்கிறாங்க. மரக்கட்டை, விலங்கு தோல். ஸோ இந்த சுரன்ற கருவி எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மரக்கட்டையும் விலங்கு தோலையும் கையாளுறதுக்காக தான் இந்த சுரன்ற கருவியை அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்ததாக கால வரிசை. இந்தியாவில் இடைப்பழங்கற்காலம் அப்படிங்கிறது 3,85,000 40,000 ஆண்டுகள் வரை நிலவி இருக்கு கிமு. இதுவே பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிரிக்காவோட இடைப்பழங்கற்காலத்தை ஹோமோசேப்பியன்ஸ்களோட தொடர்பு படுத்துகிறாங்க. ஸோ ஹோமோசேப்பியன்ஸ் அப்படிங்கிறவங்க நவீன மனிதர்கள் 3 லட்சத்திலிருந்து அப்படின்னு சொல்லி நாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதுவே ஆப்பிரிக்காவில் இந்த காலகட்டத்தில் 3,85,000 40,000 காலகட்டத்தில் ஆப்பிரிக்காவோட இடைப்பழங்கற்காலங்கும் போது அந்த மனிதர்களை ஹோமோசேப்பியன்ஸ்களோட தொடர்பு படுத்துகிறாங்க. அதுவே ஐரோப்பாவில் பார்த்தீங்க அப்படின்னா நியாண்டர்தால் அந்த வகையோடு தொடர்பு படுத்துகிறாங்க இந்த காலவரிசையில். இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய நியாண்டர்தாலோட எந்த ஒரு அந்த இனத்தோட எச்சங்கள் எதுவும் அந்த காலகட்டத்தில் இந்தியாவில் கிடைக்கல. இதுதான் நமக்கு இடைப்பழங்கற்காலத்தோட காலவரிசையில் பார்க்குறோம்.
அடுத்ததாக பரவல் இடங்கள் இடைக்கற்கால அப்படிங்கும்போது இடைக்கற்காலம் கிடையாது, இடைப்பழங்கற்காலம். இடைப்பழங்கற்காலம் அப்படின்னு பார்க்கும்போது அது பரவன இடங்கள் அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நர்மதை, கோதாவரி, கிருஷ்ணா, யமுனை ஆற்று பள்ளத்தாக்குகளில் இடைப்பழங்கற்கால நாகரிகம் காணப்பட்டிருக்கு. ஸோ இங்கெல்லாம் இடைப்பழங்கற்கால மனிதர்கள் இருந்திருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இங்கெல்லாம் இவங்க பரவி இருக்காங்க. ஒவ்வொரு கற்காலத்துக்கும், ஒவ்வொரு பழங்கற்காலத்துக்கும், ஒவ்வொரு கற்காலத்துக்கும் மனிதர்கள் எங்கே பரவி இருக்காங்க அப்படிங்கிற அந்த இடத்த கொடுத்துருப்பாங்க. ஸோ அது நமக்கு ரொம்ப முக்கியம். எங்கே எப்படி கன்ஃபியூஸ் பண்ணி கேட்பாங்கன்னே தெரியாது. இடத்த கொடுத்துட்டு இது எந்த கற்காலத்தோடு சேர்ந்தது அப்படிங்கிறது. அதனால தான் ஒவ்வொரு பரவல் இடங்களையும் ரொம்ப நிறுத்தி நான் சொல்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இடைப்பழங்கற்கால மனிதர்களோட வாழ்க்கை முறை எப்படி இருந்தது? அவங்கெல்லாம் வந்து திறந்த வெளி மற்றும் குகைகளை வசித்தாங்க. வேட்டையாடினாலும் உணவை சேகரித்து வேட்டையாடியும் உணவை சேகரிக்கிறதும் வாழ்க்கையோட ஒரு பகுதியாக இருந்தது அந்த வாழ்க்கை முறையில். அடுத்ததாக சிறிய அளவிலான கருவிகள் எல்லாம் பயன்படுத்தினாங்க. கைக்கோடாரியோட பயன்பாடு இந்த காலகட்டத்தில் குறைஞ்சிருச்சு. இடைப்பழங்கற்காலத்தோட காலகட்டத்தில் கைக்கோடாரியை பயன்படுத்துறது அப்படிங்கிறது குறைஞ்சிருச்சு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மூலக்கல்லை தயாரிக்கக்கூடிய தொழில்நுட்பம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் பயன்பட்டுச்சு. சர்ட், ஜாஸ்பர், கால்சிடெனி, குவார்ட்ஸ் இந்த கருவிகள்லாம் இந்த கற்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கருவி தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்டுச்சு. ஸோ இந்த கற்கள் தான் சர்ட்டு, ஜாஸ்பரு, கால்சிடெனி, குவார்ட்ஸு இந்த கற்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இடைப்பழங்கற்கால மனிதர்களால் கருவி தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்ட கற்கள் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மேல் பழங்கற்கால பண்பாடு. இப்போ இடைப்பழங்கற்கால பண்பாடை பற்றி பார்த்துட்டோம், கீழ்ப்பழங்கற்கால பண்பாடை பற்றியும் பார்த்துட்டோம். அடுத்ததாக மேல் பழங்கற்கால பண்பாடை பற்றி பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்க அப்படின்னா இடைப்பழங்கற்காலத்துக்கு பின்னாடி வந்தது தான் மேல் பழங்கற்காலம்னு சொல்லுவோம். இங்கே இந்த காலகட்டத்தில் கருவி தொழில்நுட்பத்தில் புதிய முன்னேற்றம் வந்து காணப்பட்டுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஆப்பிரிக்காவோட சஹாரா பாலைவன பகுதியில் அந்த இடத்துல வந்து தோன்றினவர்களை நவீன மனிதர்கள்னு சொல்லுவோம். ஏறத்தாழ பார்த்தீங்க அப்படின்னா 60,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் ஆசியாவோட பல்வேறு பகுதிகளில் காணப்பட்டாங்க. இந்த மேல் பழங்கற்கால பண்பாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து எங்கே தோன்றினாங்க அப்படின்னா ஆப்பிரிக்காவோட சஹாரா பாலைவன பகுதியில் தோன்றியிருக்கக்கூடியவங்க. இவங்க கிமு 60,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்குமே ஆசியாவோட பல்வேறு பகுதிகளில் பரவி காணப்பட்டாங்க. அவர்களோட முந்தைய மக்களை வந்து அவங்களுக்கு முன்னாடி இருந்த மக்கள் கூட்டத்தை விரட்டிட்டு தான் பார்த்தீங்க அப்படின்னா அவர்கள் வந்து வசிச்சிருக்கலாம் அந்தந்த இடத்துல அப்படிங்கிற மாதிரி ஆய்வுகள் சொல்லப்படுது. அடுத்ததாக மேல் பழங்கற்காலத்தில் யூஸ் பண்ண கற்கருவிகளையும் தொழிற்கூடங்களையும் பார்க்க போகிறோம். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா கத்தி, வாள் போல வெட்டுவாயுள்ள கற்கருவிகள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு மேல் பழங்கற்காலத்தில். அடுத்ததாக சிறு கற்களில் செய்யப்பட்ட கருவிகள் இந்த காலத்தில் தான் அறிமுகமாயிருக்கு. சிலிக்கான் செறிந்த மூலக்கற்கள் வந்து கருவி தயாரிக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, எலும்பினால் செய்யப்பட்ட கருவிகள் மற்றும் விலங்கோட எஞ்சிய பாகங்கள் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கர்னூல் குகைகளில், ஆந்திராவில் இருக்கக்கூடிய கர்னூல் குகைகளில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதுதான் வந்து நமக்கு மேல் பழங்கற்காலத்தில் அவங்க யூஸ் பண்ண கற்கருவிகளும் தொழில்கூடங்களும். அதுக்கான ஆதாரம் நமக்கு கர்னூல் குகையில், ஆந்திராவில் இருக்கக்கூடிய கர்னூல் குகையில் கிடச்சிருக்கு. மேல் பழங்கற்காலத்தோட கால வரிசை அப்படின்னா 40,000 10,000 வரைக்கும். அது எப்படி 3,85,000 40,000 பார்த்தோமோ இங்கே 40,000 10,000 பார்க்க போகிறோம். மேல் பழங்கற்காலத்துக்கான சான்றுகள் வந்து இந்தியாவோட பல பகுதிகளில் கிடச்சிருக்கு. அந்த மேல் பழங்கற்காலத்தோட சான்றுகள், இவங்க இங்கெல்லாம் வாழ்ந்தாங்க, என்னெல்லாம் பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறது இந்தியாவோட பல பகுதிகளில் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த மக்கள் எங்கே பரவி வாழ்ந்தாங்க அப்படின்னா குகைகள் மற்றும் திறந்த வெளிகளில் தான் வாழ்ந்தாங்க.
எல்லாருமே நாடோடியாக இருக்கிறதுனால அவங்க வந்து டெம்பரவரியாக தான் வந்து ஒரு இடத்துல இருப்பாங்க. பர்மனண்ட்டாக ஒரு வீடு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்திலலாம் இருந்திருக்காது. பின்னாடி போக 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 தான் அப்படின்னா பர்மனண்ட்டாக ஒரு வீடு அப்படிங்கிறத அவங்க கட்டியிருப்பாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் இந்த வாழ்ந்த முக்கிய இடங்கள் நமக்கு ரொம்ப முக்கியம். மேல் பழங்கற்கால காலத்தில் இந்தியாவில் மக்கள் வாழ்ந்த முக்கிய இடங்கள் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். எங்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மெரல்பாவி, அப்புறம் ஆந்திராவில் இருக்கக்கூடிய கர்னூல் குகைகள், தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய கோதாவரி காணி, சோன் பள்ளத்தாக்குன்னு சொல்லக்கூடிய மத்திய பிரதேசத்தில் பாகூர் 1, பாகூர் 3, அப்புறம் மகாராஷ்டிராவில் பாட்னே, இந்த இடங்கள்லாம் இந்தியாவில் மேல் பழங்கற்கால மக்கள் வாழ்ந்த முக்கிய இடங்கள். அதுவே இலங்கைன்னு பார்க்கும்போது இலங்கையில் சிறு கற்களால் ஆன கருவிகள் மற்றும் நவீன மனிதர்களுக்கு நெருக்கமான ஹோமினியோட புதைப்படிவங்கள்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஹோமினினா மனித மூதாதையர். ஸோ மனித மூதாதையரோட புதைப்படிவங்கள் எங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இலங்கையில் சிறு கற்களாலான கருவிகள் மற்றும் நவீன மனிதர்களுக்கு நெருக்கமான புதைப்படிவங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக மெல்லிய கீறல்களுடன் தீக்கோழி முட்டை ஓடுகள் மற்றும் சங்குமணிகள், இதெல்லாம் எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா மெல்லிய கீறல்களுடன் தீக்கோழி முட்டை ஓடுகள் மற்றும் சங்குமணிகள் இதெல்லாம் எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க? ஜுவாலாபுரம், ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஜுவாலாபுரத்துலேயும், மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய பாட்னேலையும், லெனாவில் இருக்கக்கூடிய பாடடோம்பாலையும், இலங்கையில் இருக்கக்கூடிய பாகியான் குகை, இந்த இடங்கள்லாம் நமக்கு மெல்லிய கீறல்களுடன் இருக்கக்கூடிய தீக்கோழியோட முட்டை ஓடுகளையும் சங்குமணிகளையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே மேல் பழங்கற்கால மக்கள் வாழ்ந்த முக்கிய இடங்களை பார்க்குறோம். அதில் இந்தியாவில் பார்க்குறது ரொம்ப முக்கியமாக பார்த்த இடம். அடுத்ததாக இந்த மக்கள் மேல் பழங்கற்கால மக்கள் வாழ்க்கை முறை எப்படி இருந்தது, அவங்களோட முக்கிய பண்புகள் என்ன? இவங்க பார்த்தீங்க அப்படின்னா கலை, அதாவது இந்த மனிதர்கள் கலை சார்ந்த செயல்பாடுகளில் ஈடுபட்டதற்கான சான்றுகள் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் சில ஓவியங்களாக கிடச்சிருக்கு. அதெல்லாம் நமக்கு சில ஓவியங்களாக கிடச்சிருக்கு. அந்த வரையப்பட்ட விதம் இருக்கு இல்லையா, அந்த ஓவியங்கள் வரைஞ்ச விதம், இது பார்த்தீங்க அப்படின்னா தொல்லியல் சான்றுகளோட அடிப்படையில் பிம்பெட்காவை சேர்ந்த சில பச்சை நிற ஓவியங்கள் பழங்கற்காலத்தை சேர்ந்தவை அப்படிங்கிற மாதிரி கணிக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு கலை மீது இருந்த ஆர்வம். ஸோ அந்த ஒரு சில ஓவியங்கள் நமக்கு ஆராய்ச்சி பண்ணும்போது பிம்பெட்கா, மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பிம்பெட்கா, இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சில பச்சை நிற ஓவியங்கள் வந்து பழங்காலத்தை சேர்ந்தவையாக கணிக்கப்படுது. இந்த இடத்துல நமக்கு மணிகளும் அணிகலன்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க. இந்த காலகட்டத்தில் இவங்களோட வாழ்க்கை முறை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு மணிகளும் அணிகலன்களும் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. கல்லில் வெட்டுக்கருவிகள் செய்யும் தொழிற்கூடங்கள் இக்காலகட்டத்தில் தான் வளர்ச்சி பெற்றிருக்கு. கல்லில் வெட்டுக்கருவிகள் செய்யக்கூடிய தொழிற்கூடங்களும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மேல் பழங்கற்காலம் அந்த காலகட்டத்தில் நிறைய வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்தியாவோட மிக பழமையான வழிபாட்டு சான்று உத்தரப்பிரதேசத்தோட பாகூரில் செதுக்காத கற்களால் சூழப்பட்ட கட்டமைப்பாக கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ இந்த பாக்ஸில் இல்லை, மேல் பாக்ஸில் இருக்குது. ஒரே நிமிஷம். இந்த பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தீக்கோழி முட்டை ஓடுகள் பற்றி கொடுத்துருக்காங்க. பாட்னே மற்றும் பிம்பெட்காவில் கண்டெடுக்கப்பட்ட தீக்கோழி முட்டை ஓடுகள் இந்தியாவில் 25,000 ஆண்டுகளுக்கு முந்தைய காலத்திலேயே தீக்கோழி வாழ்ந்ததை சான்றிதழாக காட்டுது. தீக்கோழி அப்படிங்கிறது ஒன்று இந்தியாவில் இருக்குது அப்படிங்கிறது 25,000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே காட்டுது. எங்கே? பாட்னேலையும் பிம்பெட்காவிலையும் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே தான் வந்து இந்தியாவோட மிக பழமையான வழிபாட்டு சான்று உத்தரப்பிரதேசத்தோட பாகூரில் செதுக்காத கற்களால் சூழப்பட்ட கட்டமைப்பாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பாக்ஸ் கூட நமக்கு கொடுத்துருக்காங்க.
அடுத்தது இப்போது பழங்கற்காலம் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். பழங்கற்காலத்தில் கீழ் பழங்கற்காலம், இடை பழங்கற்காலம், மேல் பழங்கற்காலம். ஸோ இந்த மூணுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா கற்கருவிகள், அவங்க எங்கெங்கே பரவனாங்க, அந்த விலங்கோட புதைப்படிவங்கள், இதெல்லாமே வந்து இப்போ இந்த 3 விஷயமே வந்து நம்ம பழங்கற்காலத்தில் பார்த்தது. அடுத்ததாக இப்போது பழங்கற்காலம் முடிஞ்சிருச்சு. அடுத்ததாக இடைக்கற்கால பண்பாடு. பழங்கற்கால பண்பாடு முடிஞ்சிருச்சு. இப்போது இடைக்கற்கால பண்பாட்டுக்கு வந்துட்டோம். இதில் என்னென்ன பார்க்க போகிறோம்? இடைக்கற்கால பண்பாடு இடைக்கற்கால பண்பாடு அப்படிங்கிறது இந்தியாவோட அனைத்து திணை பகுதிகளிலையும் காணப்பட்டுச்சு. திணைப்பகுதி அப்படின்னா கடற்கரை பகுதி, மலை, மணற்பாங்கான இடம், வடிநீர் பகுதி, வனப்பகுதி, ஏரிப்பகுதி, பாறையோட மறைவிடம், மலை சார்ந்த பகுதி, கலிமுக பகுதி, இது எல்லாமே நம்ம திணைப்பகுதிகள்னு சொல்லலாம். ஸோ இந்த திணைப்பகுதிகள் அத்தனையிலையும் வந்து இடைக்கற்கால பண்பாடு அப்படிங்கிறது இந்தியாவில் இருந்தது. நம்ம குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பிட்டு சொல்லணும் இந்த இடைக்கற்கால இடமெல்லாம் எங்கே இருந்தது அப்படின்னா பகிஸ்ரா பீகாரில் இருக்குது, குஜராத்தில் இருக்கக்கூடிய லக்னஜ், அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்துலேயும் இடைக்கற்கால பகுதிகள் இருந்திருக்கு. வாகர்டு, சோபனி மண்டோ, சாராய் நகர் ராய், மகாதகா, தம்தமா, இந்த இடத்துல உத்தரப்பிரதேசத்தில் இந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இடைக்கற்கால இதெல்லாம் இருந்திருக்கு, ஆராய்ச்சி பண்ண விஷயங்கள் எல்லாம் இருந்திருக்கு. அடுத்ததாக ஆந்திர பிரதேசத்துலேயும் இருந்திருக்கு. ஆந்திர பிரதேசம் அப்படின்னா தெலுங்கு. ஸோ சனகன கல்லு, அங்கே இருக்கிறவங்க தெலுங்கெல்லாம் லூ போட்டு தானே பேசுவாங்க. ஸோ எனக்கு தெரியாது, நான் சொல்கிறேன் லூ. ஸோ சனகன கல்லு, அப்புறமா அது வந்து சனகன கல்லு அப்படிங்கிறது ஆந்திர பிரதேசம். அப்புறம் ஹிப்பன் ஹல்லி, இது வந்து ஹில்லி இதெல்லாம் வந்து கர்நாடகத்தில் இருக்குது. மத்திய பிரதேசம் அப்படின்னு பார்க்கும்போது ஆதம்கார், பிம்பெட்கா, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இடைக்கற்கால பகுதியாக பார்க்கப்படுது. அடுத்ததாக மும்பையோட கடற்கரை, விசாகப்பட்டினம், தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய தேரி மணல்மேடுகள், இதெல்லாம் வந்து நுண்கற்கால சான்றுகள் கிடைத்த இடங்கள். இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் இடைக்கற்கால பகுதி. ஸோ இந்த பகுதி மும்பையோட கடற்கரை, விசாகப்பட்டினம், தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய தேரி மணல்மேடு, இதெல்லாம் நுண்கற்கால சான்றுகள் கிடைத்த இடங்கள். தேரிகள் அப்படின்னா மணற்குன்றுகளால் உருவான கடற்கரை பகுதி. இது எப்படி தோன்றியிருக்கும் இந்த தேரிகள் அப்படின்னா புவியோட பரிணாம வளர்ச்சியோட ஒரு முக்கிய கட்டத்தில் இந்த தேரிகள் எல்லாம் உருவானதாக விஞ்ஞானிகள் வந்து நம்புகிறாங்க. இதெல்லாம் திருநெல்வேலி, தூத்துக்குடி சைடெல்லாம் இந்த தேரிகள் அப்படிங்கிற அந்த மணற்குன்றுகள் இருக்கும். இடைக்கற்காலத்தோட காலநிலை எப்படி இருந்துச்சு? பனி இங்கே வந்து நமக்கு உலகம் வெப்பமடைகிறது அப்படிங்கிறது இங்கேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இடைக்கற்காலத்திலே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பழங்கற்காலம் முடிஞ்சிருச்சு, இடைக்கற்காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இடைக்கற்காலத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா உலகம் வெப்பமடைகிறதும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா மனிதர்கள் பல்வேறு சூழல்களில் குடியேற துவங்கினாங்க. பருவகால சுழற்சி முறை அப்படிங்கிறது நமக்கு அந்த காலத்திலேயே உருவாயிடுச்சு. சில பகுதிகளில் மழை மிக அதிகமாக இருக்கும். மேற்கு ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய தித்வானா அப்படிங்கிற பகுதியில் கிமு 10,000 3500 காலப்பகுதியில் நன்னீர் ஏரிகள் இருந்தது. நமக்கு இறுதியாக மேல் பழங்கற்காலம்னு பார்க்கும்போது கிமுவோட ஆண்டுகள் 40,000 10,000 பார்த்தோம். ஸோ அது முடிஞ்சோடனே நமக்கு இடைக்கற்காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இடைக்கற்காலம் ஸ்டார்ட் ஆகும் போதே நமக்கு கிமு 10,000 அப்படியே குறைஞ்சிட்டு வரும். அதன்படி இங்கே மேற்கு ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய தித்வானா பகுதியில் கிமு 10,000 3500 அந்த காலகட்டத்தில் நன்னீர் ஏரிகள் இருந்ததை கண்டுபிடிச்சிருக்காங்க. இடைக்கற்காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வறண்ட இலையுதிர் காடுகள் இருந்ததை விலங்குகளோட எலும்புகள் மூலயமா அறிய முடியுது. இடைக்கற்கால பண்பாடு அப்படின்னு பார்த்தா காலவரிசை, ஒவ்வொரு கற்காலத்துக்கும் ஒவ்வொரு காலவரிசை இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி இடைக்கற்கால பண்பாட்டோட காலவரிசை. இந்த காலம் அப்படிங்கும்போது உலகில் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்காது. இந்த இடைக்கற்காலம் அப்படிங்கும்போது, இந்த பண்பாட்டு காலம் அப்படிங்கும்போது உலகத்தில்
இடத்துக்கு இடம் மாறுபடுது. சில குறிப்பிட்ட பகுதிகளில் வேளாண்மை காலத்துக்கு முன்னாடியே அப்படின்னு சொல்லப்படுது. இடைக்கற்காலம் அப்படிங்கிறது சில குறிப்பிட்ட பகுதிகளில் எல்லாம் வேளாண்மை காலம் அப்படிங்கிறது. இடைக்கற்காலத்தோட ஆரம்பத்தில் நமக்கு வேளாண்மை கிடையாது. இடைக்கற்காலத்தோட இறுதியில் தான் வேளாண்மை அப்படிங்கிறது வந்தது. அடுத்ததாக புதிய கற்காலத்தில் தான் வேளாண்மையெல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இப்போது இந்த இடைக்கற்கால பண்பாட்டு காலம் அப்படிங்கிறது உலகத்தில் ஒரே மாதிரியே இல்லை, இடத்துக்கு இடம் மாறுபடுதுன்னு சொல்கிறாங்க. அதனால் சில இடங்களில் மட்டும் வேளாண்மை காலம் தொடங்கிறதுக்கு முன்னாடியே அந்த காலத்தை நமக்கு சில குறிப்பிட்ட பகுதிகளில் அது வேளாண்மை காலத்துக்கு முன்பாகவே கற்கால பண்பாட்டு காலம் அப்படின்னு சொல்லப்படுது. என்ன பகுதி அப்படின்னா லெவன்ட். கிழக்கு மத்திய தரைக்கடல்னு சொல்லக்கூடிய தரைக்கடலில் இருக்கக்கூடிய லெவன்ட் அப்படிங்கிற பகுதியில் இந்த பண்பாடு அப்படிங்கிறது, இடைக்கற்கால பண்பாடு அப்படிங்கிறது கிமு, அதாவது ஆமுன்னா பொது ஆண்டுக்கு முன், இல்லைன்னா கிமுன்னு சொல்லலாம். இந்த இது பார்த்திங்க அப்படின்னா லெவன்ட் பகுதியில் 20,000 9,500 வரை இருந்திருக்கு. எது இடைக்கற்கால பண்பாடு அப்படிங்கிறது 11 பகுதியில். உலகத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. அதில் 11 பகுதி அப்படின்னு பார்க்கும்போது 20,000 ஆண்டுகள், கிமு 20,000 ஆண்டுகள்லேருந்து 9,500 வரைக்கும் இந்த பண்பாடு இருந்திருக்கிறதா நமக்கு சாட்சிகள், அதாவது ஆய்வுகள் சொல்லுது. அதே இந்தியாவில் இடைக்கற்கால பண்பாடு அப்படிங்கும்போது கிமு 10,000 தோன்றியிருக்கு. அதுவும் தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்க்கும்போது, தமிழ்நாடு மட்டும் இல்லை, கேரளா, ஸோ இங்கெல்லாம் பார்க்கும்போது ஆமு ஆண்டு 1000 வரை இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 1000 வரை இருந்தது இரும்பு கால தொடக்க வரைக்கும் நீடிச்சிருந்திருக்கு. இடைக்கற்கால பண்பாடு அப்படிங்கிறது கிமு 1000 வரைக்கும் ஆரம்பிச்சிருக்கு. இந்த 1000 ஆரம்பித்தது தமிழ்நாட்டிலையும் கேரளத்துலேயும் 1000 ஆரம்பித்தது இரும்பு காலம் தொடங்கியிருக்கு பார்த்திங்களா, அது வரைக்குமே இந்த இடைக்கற்காலம் அப்படிங்கிறது நமக்கு நீடிச்சிருந்திருக்கு. இலங்கையில் பார்த்தீங்க அப்படின்னா நுண்கற்கருவிகள் அப்படிங்கிறது 28,500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இருந்ததாக கண்டறிஞ்சிருக்காங்க. இலங்கையில் நுண்கற்கருவிகள் எப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க? 28,500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இருந்ததாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்ததாக இடைக்கற்காலத்தோட பொருளாதாரம் எப்படி இருந்தது? வேட்டையாடல், தாவர உணவு சேகரித்தல், மீன் பிடித்தல், இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இடைக்கற்கால மக்களோட முக்கிய தொழில்கள். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இடைக்கற்கால மக்களோட முக்கிய தொழில்கள் என்னவா இருந்தது? வேட்டையாடுறது, தாவர உணவுகளை சேகரிக்கிறது, மீன் பிடிக்கிறது. இதெல்லாம் இடைக்கற்கால மக்களோட முக்கிய தொழில்களாக இருக்குது. இவங்க தொடக்கத்தில் வேளாண்மையெல்லாம் கிடையாது. இடைக்கற்காலம் அப்படின்னு பார்க்கும்போது தொடக்கத்தில் எந்த வேளாண்மையும் கிடையாது. இந்த காலகட்டத்தோட இறுதியில் தான் விலங்குகளை பழக்கப்படுத்தி புதிய கற்கால வாழ்க்கை தொடங்கும் போது அந்த வேளாண்மை அப்படிங்கிறது நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. இந்த கற்கால பொருளாதாரம் அப்படிங்கும்போது பாறை ஓவியங்கள், வேட்டையாடல், கன்னி வைத்து விலங்கு பிடிக்கிறது, மீன் பிடிக்கிறது, தாவர உணவுகளை சேகரிக்கிறது, இது எல்லாமே இருந்தது அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா பாறை ஓவியங்கள் மூலமா தெரிஞ்சுக்கிறோம். இவங்கெல்லாம் இந்த பொருளாதாரத்துக்கு இதை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? பாறை ஓவியங்கள் மூலமா தெரிஞ்சுக்கிறோம். அடுத்ததாக விலங்குகளோட எச்சங்கள், புதைப்படிவ சான்றுகள் ஆகியன மூலம் இக்கால பகுதியை சேர்ந்த மக்களோட வாழ்வு முறை அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இடைக்கற்கால மக்கள் பார்த்திங்க அப்படின்னா காட்டெருது, எருமை, சதுப்பு நில மான், முள்ளம்பன்றி, சாம்பார் மான் போன்றவற்றை வேட்டையாடினாங்க. அழகிய மான் வகை வராகா மான், நீல்கை மான், குள்ளநரி, ஆமை, மீன், காட்டு முயல், உடும்பு, இதையும் இடைக்கற்கால மக்கள் வேட்டையாடினாங்க. யானை, காண்டாமிருகம் ஆகிய விலங்குகளோட எலும்புகளும் கிடச்சிருக்கு. இடைக்கற்கால மக்கள் இருந்த காலத்தில் விலங்குகளோட எலும்புகள், யானை, காண்டாமிருகம் ஆகிய விலங்குகளோட எலும்புகளும் கிடச்சிருக்கு. அடுத்ததாக இந்த இடைக்கற்கால மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாதிரி ஆயுதங்களை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஈட்டி, வில்லு, அம்பு, கன்னிகள், ஸோ இந்த மாதிரி. இப்போ இதுக்கு முன்னாடி கோடாரி, கை கோடாரி இந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். இப்போ இடைக்கற்காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் ஈட்டி, வில்லு, அம்பு, கன்னிகள் போன்ற ஆயுதங்களை பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ பிம்பெட்கா ஓவியங்களில் ஆண்களும் பெண்களும் இணைஞ்சு விலங்குகளை வேட்டையாடக்கூடிய காட்சிகள் இருந்திருக்கு. மக்கள் இந்த காலகட்டத்தில், இடைக்கற்கால காலகட்டத்தில் நெருப்பை பயன்படுத்தினார்கள். உணவை நெருப்பில் சுட்டு உண்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆய்வுகள் சொல்லுது.
வெள்ளாடு, செம்மறியாடு, நாய், பன்றி ஆகியவற்றோட எலும்புகள் பார்த்தீங்க அப்படின்னா கானிவால், லோத்கேஸ்வர், ரத்தன்பூர், வெள்ளாடு, செம்மறியாடு, நாய், பன்றி ஆகியவற்றோட எலும்புகள் பார்த்தீங்க அப்படின்னா கானிவால், லோத்கேஸ்வர், ரத்தன்பூர், ஆதம்கார், பிம்பெட்கா ஆகிய இடங்களில் கண்டறியப்பட்டிருக்கு. கானிவாலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டக எலும்புகளும் கிடச்சிருக்கு இந்த இடைக்கற்காலத்தில். அடுத்ததான் இந்த இடைக்கற்கால மக்கள் வந்து எங்கே வசித்தாங்க, அவங்களோட தற்காலிக வசிப்பிடங்களும் வீடுகளை பற்றியும் பார்க்க போகிறோம். இடைக்கற்கால மக்கள் அப்படிங்கிறவங்க இடம்பெயர்ந்து கொண்டே வாழ்ந்துட்டு இருந்தவங்க தான். உணவுக்காக விலங்குகள் மற்றும் தாவரங்களை தேடி தற்காலிக குடிசைகளை கட்டி வாழ்ந்தாங்க. குகைகள் மற்றும் பாறை குடைவுகள்லையும் தங்கினாங்க. ஸோ இந்த குணா படத்தில் கமல் வந்து ஒரு இடத்துல ஸ்டே பண்ணியிருப்பார்ல, அந்த மாதிரி பாறை குடைவுகள்லையும் தங்கியிருந்தாங்க. தாங்கு தூணுக்காக பார்த்தீங்க அப்படின்னா குழியுடன் கூடிய வட்ட வடிவ குடிசைகள்லாம் கண்டறியப்பட்டிருக்கு. இவங்க வட்ட வடிவ குடிசைகளில் கட்டி வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி, அது தாங்கு தூணுக்காக குழியுடன் கூடிய வட்ட வடிவ குடிசைகளில் கண்டறியப்பட்டிருக்கு. அதே மாதிரி நாணல் பதிக்கப்பட்ட தடங்களுடன் கூடிய சுட்ட மண் திண்டுகள் வீடாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. நாணல் அந்த புல் வகை சொல்லுவோம், ஹெவியான புல், அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதில் வந்து சுட்ட மண் திண்டுகள் அதெல்லாம் வச்சு வீடு கட்டியிருக்காங்க அப்படிங்கிற வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த தடங்களை வச்சு சொல்கிறாங்க. அடுத்ததாக வட்ட வடிவ முட்டை வடிவ வீடுகள், வட்ட வடிவ வீடு இருந்திருக்குது, முட்டை வடிவ வீடுகள் இருந்திருக்கு. ஸோ இதோட சுவர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் வேயப்பட்டு மேலே வந்து மண்ணை பூசி இந்த வீடு இருந்திருக்கலாம். வட்ட வடிவ முட்டை வடிவ வீடுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் வேயப்பட்டு அது மேலே மண் பூசின வீடாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இடைக்கற்கால மக்கள் இப்படி வீடுகளில் இருந்திருக்காங்க. பாறை ஓவியங்களில் வட்ட வடிவ குடிசை வரையப்பட்டிருப்பது காணப்படுது. ஸோ அதனால தான் நமக்கு வட்ட வடிவிலையும் முட்டை வடிவிலையும் வீடுகள் இருந்திருக்கு இடைக்கற்காலத்தில் அப்படிங்கிறது சான்றாக இருக்குது. பெரும்பாலான பாறை மறைவிடங்களில் ஓவியங்கள் இருந்திருக்கு. இதுதான் அவங்களோட வாழ்க்கை முறையை பற்றி எடுத்துரைக்குது நமக்கு. அடுத்ததாக குடிசை இருந்ததுக்கான அடையாளங்கள் அப்படிங்கிறது இருக்கணும் இல்லையா. சோபானி மண்டோ, தம்தமா இது ரெண்டும் உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. பாகோர், தில்வாரா இது ராஜஸ்தானில் இருக்குது. இந்த இடங்கள்லாம் தான் பார்த்தீங்க அப்படின்னா குடிசைகள் இருந்ததுக்கான அடையாளங்கள்லாம் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. இதுதான் வந்து தற்காலிக வசிப்பிடங்களும் வீடுகளும் இடைக்கற்கால மக்கள் இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கான சான்றுகளும் இருக்குது. ஸோ அது எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க, உத்தரப்பிரதேசத்துலேயும் ராஜஸ்தான்லேயும் உங்கள் வீடுகள் இந்த மாதிரி இருந்திருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க இடைக்கற்கால மக்கள். ஸோ இடைக்கற்கால மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா இறந்தவங்களை புதைக்க ஆரம்பித்தாங்க. அது அவங்களோட நம்பிக்கை. ஸோ இங்கேயே நமக்கு ஒரு வேளை மறுஜன்மம் இருக்குன்னு அவங்க நினச்சிருப்பாங்களோ, அதனால தான் அவங்க அந்த புதைக்கிறது இந்த மாதிரி நம்பிக்கையில் இருந்திருப்பாங்களோ. ஸோ இடைக்கற்கால மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா இறந்தவரை புதைச்சாங்க. அது அவங்களோட நம்பிக்கையோட அறிகுறியாக பார்க்கப்படுது. மகாதஹா, தம்தமா, சாராய் நகர் ராய் இதெல்லாம் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மனித எலும்புக்கூடுகள் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால் அவங்க வந்து இறந்தவங்களை புதைக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறோம். இடைக்கற்கால மக்கள் இறந்தவரை புதைக்கிறாங்கன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த கண்டுபிடிப்பு எங்கே இருந்திருக்கு அப்படின்னா மகாதகா, தம்தமா, சாராய் நகர் ராய் இதெல்லாம் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இடங்கள். இங்கெல்லாம் வந்து மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. மகாதகாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே குழியில் ஆண் பெண் ஒரே நேரத்தில் புதைக்கப்பட்டிருந்த சான்றுகளும் இருக்குது. ஒரே புதைக்குழிக்குள்ளே அவங்கள மூடும்போது தந்தத்தால் செய்யப்பட்ட பதக்கமும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ அவங்கள கொண்டு போய் புதைக்கும் போது அவங்களோட சேர்ந்த பொருள்கள் ஏதோ ஒன்று அவங்க கூட போட்டு புதைச்சிருக்காங்க. அதனால் அந்த ஒரு புதைக்குழியில் நமக்கு தந்தத்தால் செய்யப்பட்ட பதக்கமும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதுதான் வந்து இடைக்கற்கால மக்கள் இறந்தோரை புதைத்ததுக்கான சான்றுகள் நமக்கு. அடுத்ததாக இடைக்கற்கால மக்கள் கலை உணர்வோடு இருந்திருக்காங்க. கலை, ஸோ சினிமா பார்க்குறது இல்லை, இந்த கலை வேறு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் கலை சான்றுகள் அப்படிங்கிறது இடைக்கற்கால மக்களுக்கு மிக சில இடங்களில் தான் கிடச்சிருக்கு.
வடிவியல் வேலைப்பாடுள்ள படிக்கல் ராஜஸ்தானோட சந்திராவதியில் கிடச்சிருக்கு. வடிவியல் அழகான வேலைப்பாடு செஞ்சுருக்கக்கூடிய படிக்கல் பார்த்திங்க அப்படின்னா எங்கே கிடச்சிருக்கு? ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய சந்திராவதியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இடைக்கால மக்கள் வந்து கலையை யூஸ் பண்ணியிருக்காங்க. கலையை எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. அதே மாதிரி பிம்பட்காவில் இருக்கக்கூடிய எலும்பு பொருள்கள் மற்றும் வடிவியல் வேலைப்பாடு உள்ள மனித பல் இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. மத்திய இந்திய பாறை குடைவுகளில் வேட்டையாடல், மீன் பிடித்தல், நடனம் போன்ற காட்சிகள் வந்து ஓவியமாக தீட்டி வச்சுருக்காங்க. எந்த அளவுக்கு அவங்க ஆர்ட் இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு அப்படிங்கிறது அப்போ அந்த ஓவியத்தின் மூலிமா தெரிஞ்சுக்க முடியுது. அவங்க வேட்டையாடினதையும் மீன் பிடிச்சதையும் நடனம் அந்த மாதிரி காட்சிகளையெல்லாம் ஓவியமாக தீட்டி வச்சுருக்காங்க மத்திய இந்தியா பாறை குடைவுகளில். பிம்பட்கா, ரைசன், பச்மார்ஹி இதெல்லாம் வந்து மத்திய பிரதேசத்தில் இருக்குது. தெற்கு மிர்சாப்பூர் உத்தரப்பிரதேசத்தில். இந்த இடங்கள்லாம் வந்து பாறை ஓவியங்கள் மூலிமா இவங்களோட கலை உணர்வை தெரிஞ்சுக்க முடியுது. பாறை ஓவியங்களில் இரும்பு செறிந்த ஹேமடைட் கல் தேய்க்கப்பட்ட சான்றுகள் இருந்திருக்கு. மக்கள் அந்த இடைக்கற்கால மக்கள் பார்த்திங்க அப்படின்னா பூக்கள் மற்றும் இலைகளை தங்களை அழகு பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வரலாற்று கால வேட்டையாடிகள் சேகரிப்பாளர்கள். இது வரைக்கும் நாம் பழங்கற்காலத்தில் 3 பார்த்தோம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பழங்கற்காலமெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா இடைக்கற்காலம் பார்த்தோம். இப்போ இடைக்கற்காலத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா வேட்டையாடிகள் சேகரிப்பாளர்கள் பற்றி பார்க்க போகிறோம். நுண்கருவிகளால் வேட்டையாடியும் உணவை சேகரித்தும் வாழ்ந்து வந்தாங்க. இதை பார்த்தீங்க, இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது நுண்கருவிகளால் வேட்டையாடியும் உணவை சேகரித்தும் வாழ்ந்து வந்தாங்க இடைக்கற்கால மக்கள். இவங்க வந்து புதிய கற்காலம், இரும்பு காலம், வரலாற்று காலத்துலேயும் இந்த முறையை தொடர்ந்தாங்க. இந்த நுண்கருவிகளால் வேட்டையாடுற முறையை புதிய கற்காலத்துலேயும் இரும்பு காலத்துலேயும் வரலாற்று காலத்துலேயும் இந்த முறையை தொடர்ந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அந்தமான் உள்ளிட்ட காடுகளில் வாழக்கூடிய மக்கள் இன்றைக்கும் வேட்டையாடி தான் வாழ்கிறாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா 19ஆம் 20ஆம் நூற்றாண்டுகளில் வேட்டையாடி வாழ்ந்த பழங்குடிகள் இருந்திருக்காங்க அப்படிங்கிறத எட்கர் தர்ஸ்டன் இவர் எழுதியிருக்கக்கூடிய தென்னிந்தியாவின் சாதிகளும் பழங்குடிகளும் என்ற நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவர்களை நாகரீகமற்றவர்களாக கருதக்கூடாது. அவங்களோட வாழ்வை அவங்க தேர்வு பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கணும். அவங்களுக்கு இந்த மாதிரி வேறு மாதிரி இருக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை. அந்த காட்டில் இருக்கிற மாதிரி வாழ்க்கை தான் அவங்களுக்கு பிடிச்சிருக்கா. அதனால் அவங்க வாழ்வை சூஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் நாம் அவங்கள சொல்லணும். நாகரீகம் இல்லாதவங்க அப்படின்னு அவங்கள சொல்லக்கூடாது. ஏன்னா அந்தமான் காடுகளில் இன்றைக்கும் வேட்டையாடி வாழ்ந்துட்டுருக்காங்களே அவங்கள. அடுத்ததாக சிந்து நாகரீகம் உச்சத்தில் இருக்கும்போதே தமிழ்நாட்டில் நுண்கருவிகளை பயன்படுத்தக்கூடிய மக்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. புதிய கற்காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வேளாண்மை மற்றும் கால்நடைகளை மேய்த்த மக்கள் ஆந்திராவிலையும் கர்நாடகாவிலையும் இருந்திருக்காங்க. இடைக்கற்காலத்தோட சிறப்பியல்புகள்னு என்ன சொல்லலாம்? இடைக்கற்கால மக்கள் பார்த்திங்க அப்படின்னா நிரந்தர மற்றும் தற்காலிக குடியிருப்புகளில் வாழ்ந்து வந்தாங்க. குகைகள் மற்றும் திறந்த வெளிகளில் வசித்து வந்தாங்க. இறந்தோரை புதைச்சாங்க. நம்பிக்கையாக இருந்தது அவங்களுக்கு. அது அவங்களோட நம்பிக்கை. அவர்களிடத்தில் கலைத்திறனும் அழகு உணர்வும் இருந்துச்சு. இந்தியாவோட பல பகுதிகளில் இடைக்கற்கால பண்பாடு அப்படிங்கிறது காணப்படுது. இதில் நுண்கருவிகள் அப்படிங்கிறது சிறிய விலங்குகளையும் பறவைகளையும் வேட்டையாடுறதுக்காக பயன்படுத்தியிருக்காங்க. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இடைக்கற்காலத்தோட சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக இடைக்கற்காலம் முடிஞ்சிருச்சு. இப்போது புதிய கற்காலத்தை பார்க்க போகிறோம். நாம் முதல்ல பார்த்தது என்ன? எழுத்து தோன்றுவதற்கு முந்தைய காலத்தை தான் நாம் கற்காலம், வெண்கல காலம், இரும்பு காலம் இந்த 3 காலத்தையும் சொல்லுவோம். இந்த கற்காலத்தையே நாம் வரலாற்றில் மிகவும் தொன்மையான காலம் அப்படின்னா பழங்கற்காலம் தான். ஸோ இந்த பழங்கற்காலத்தை 3 வகையாக பிரிச்சிருப்போம். கீழ்பழங்கற்காலம் கிமு 20 லட்சத்துலேருந்து கிமு 60,000 ஆண்டுகள் வரைக்கும் இருந்தது. அடுத்ததாக இடைப்பழங்கற்காலம். இது 3,85,000 ஆண்டுகள்லேருந்து 40,000 ஆண்டுகள் வரைக்கும் இருந்தது.
அடுத்ததாக மேல் பழங்கற்காலம். இது 40,000 கிமு 40,000 ஆண்டுகள்லேருந்து கிமு 10,000 ஆண்டுகள் வரைக்கும் இருந்தது. ஸோ இதெல்லாம் நம்ம பழங்கற்காலத்தில் பார்த்தோம். பழங்கற்காலம் முடிஞ்சோனையுமே இடைக்கற்காலத்தை பற்றி பார்த்துருப்போம். இடைக்கற்காலமும் முடிஞ்சதுக்கப்புறமா இப்போ புதிய கற்காலத்துக்கு வந்திருக்கோம். ஸோ தொடக்கநிலை புதிய கற்கால பண்பாடுகளும் வேளாண்மையோட தொடக்கமும். புதிய கற்காலம் அப்படிங்கிறது வேளாண்மை மற்றும் கால்நடை வளர்ப்பில் தொடங்கிய காலம். இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த புதிய கற்காலம் அப்படிங்கிறது இந்திய வரலாற்றில் முக்கியமான மாற்றம் கொண்ட கட்டமாக பார்க்கப்படுது. புதிய கற்காலத்தோட பழமையான சான்றுகள்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா, எகிப்து, மெசபடோமியா, சிந்து, கங்கை பள்ளத்தாக்கு, சீனா ஆகிய இடங்களில் புதிய கற்காலத்தோட பழமையான சான்றுகள்லாம் இருக்குது. இது பார்க்கும்போது இந்த ஆண்டு புதிய கற்காலம் அப்படிங்கும்போது நமக்கு 10,000 கிமு 10,000லேருந்து 5,000 காலத்திற்கு இடைப்பட்டது. இங்கே தாவரங்களும் விலங்குகளையும் பழக்கப்படுத்துறதுனால உணவு உற்பத்தியும் விநியோகமும் அதிகரித்தது புதிய கற்காலத்தில். அதுக்கான காரணம், உணவு உற்பத்தியெல்லாம் அதிகரிக்கிறதுக்கான காரணம் ஆறுகள் அளித்த செழிப்பான மண்ணும் அதை வச்சு வேளாண்மையை மேம்படுத்த முடிஞ்சதுனால தான் உணவு உற்பத்தியும் விநியோகமும் அதிகமாக இருந்தது. உபரி உணவு பாசன உற்பத்தி. உபரி உணவு பாசன உற்பத்தி அதன் மூலயமா நகரமும் வளர்ச்சி அடைஞ்சது, நாகரீகமும் வளர்ச்சி அடைஞ்சது. பெரிய கிராமங்கள்லாம் தோன்ற ஆரம்பித்தது. மட்பாண்ட தொழிலெலாம் வளர்ந்தது இந்த புதிய கற்காலத்தில். நிரந்தர குடியிருப்புகள்லாம் கட்டினாங்க. இது வரைக்கும் நமக்கு தற்காலிகமாக தான் கட்டிகிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிரந்தர குடியிருப்பு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. வட்ட வடிவம், முட்டை வடிவெல்லாம் போன இதில் பார்த்துருப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிரந்தர குடியிருப்புகள் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கட்டுறதுக்கு. இந்த வளர்ச்சி தான் புதிய கற்கால புரட்சி அப்படின்னு சொல்கிறோம். இந்தியாவோட புதிய கற்காலம் பண்பாடு அப்படிங்கிறது வெவ்வேறு வட்டாரங்களில் வெவ்வேறு காலகட்டங்களில் வளர்ச்சி பெற்றுச்சு. புதிய கற்காலம் அப்படின்னு சுவிட்சு போட்ட மாதிரி இந்தியா ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆகலை. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வெவ்வேறு வட்டாரங்களில் வளர்ச்சி அடைஞ்சது. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா வடமேற்கு பகுதி மற்றும் பாகிஸ்தானில் மிக பழமையான காலத்திலேயே தோன்றிருச்சு. இந்த புதிய கற்காலம் அப்படிங்கிறது எங்கே மிக பழமையான காலத்திலேயே தோன்றுறது அப்படின்னா இது வடமேற்கு பகுதி மற்றும் பாகிஸ்தானில். இந்தியாவோட வடமேற்கு பகுதியிலையும் பாகிஸ்தான்லேயும் மிக பழமையான காலத்திலேயே இது தோன்றிருச்சு புதிய கற்காலம். அதே மாதிரி வடகிழக்கு இந்தியாவில் புதிய கற்கால பண்பாடு அப்படிங்கிறது மிகவும் பிந்தைய காலத்தில், அதாவது தொடக்க வரலாற்று காலத்தில் தான் தோன்றுச்சு. வரலாறு அப்படிங்கிறது தொடங்கும் போது தான் பார்த்தீங்க அப்படின்னா வடகிழக்கு இந்தியாவில் புதிய கற்கால பண்பாடு அப்படிங்கிறது தோன்றவே ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்தியாவில் இந்த மாதிரி தான் புதிய கற்காலத்தோட வளர்ச்சி இருந்தது. முதல்ல பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இந்தியான்னு பார்க்கும்போது வடமேற்கு இந்தியாவில் புதிய கற்கால பண்பாடு எப்படி இருந்துச்சு, வடமேற்கு இந்தியா காஷ்மீரில் எப்படி இருந்துச்சு, கிழக்கில் எப்படி இருந்துச்சு, தென்னிந்தியாவில் எப்படி இருந்துச்சு இந்த புதிய கற்கால பண்பாடு அப்படிங்கிறத ஒன்றா பார்க்கலாம். வடமேற்கு இந்தியா அப்படிங்கும்போது இப்போ பாகிஸ்தான், இதில் புதிய கற்கால பண்பாடு அப்படிங்கிறது மிக பழமையானது, ஸ்டார்டிங்லேயே இருந்துச்சு. இங்கே புதிய கற்கால பண்பாடோட முக்கிய இடங்களை நாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இது ரொம்ப முக்கியம். மெஹர்கார், ராணா குண்டாய், சாராய் காலா, ஜலில்பூர். ஸோ இதெல்லாம் புதிய கற்காலம்னு வந்ததுக்கப்புறம் தான் இந்த இடங்களெல்லாம் நமக்கு வருது. இதுக்கு முன்னாடியெல்லாம் இந்த இடங்கள் இல்லை. ஸோ இந்த இடங்களெல்லாம் எப்போ வருது, புதிய கற்காலத்தில் தான் வருது. நோட் பண்ணிக்கோங்க, கவனிச்சுக்கோங்க. அப்போ தான் புதிய கற்காலம்னு கேட்கும்போது இந்த இடங்களை கொடுத்து கேட்கும்போது இது புதிய கற்காலத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட இடங்கள் அப்படின்னு நமக்கு தெரிய வரும். அதனால தான் என்ன சொல்கிறது அழுத்தி சொல்கிறேன். ஸோ புதிய கற்கால பண்பாடோட முக்கிய இடங்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா மெஹர்கார், ராணா குண்டாய், ஸோ குண்டாயெல்லாம் வந்துடுச்சு அப்போ காரு, சாராய் காலா, ஜலில்பூர், ஸோ காலா படம்லாம் வந்துடுச்சு. மெஹர்கார் பகுதியில் கிடைத்த தொடக்க கற்கால பண்பாட்டு சான்றுகள் அப்படிங்கிறது ஏறத்தாழ கிமு 7000 ஆண்டை சேர்ந்தது. ஏறத்தாழ, அதாவது மெஹர்கார் பகுதியில் கிடைச்ச தொடக்க கால கற்கால பண்பாடு அப்படிங்கிற அதோட சான்றுகள் எப்போ அப்படிங்கிறது 7000லேயே கிமு 7000 அந்த ஆண்டுலேயே கிடச்சிருச்சு. இங்கே பார்த்தீங்க அந்த புதிய கற்காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வேளாண்மை தொடங்கிருச்சு இல்லையா, அதனால் கோதுமை, பார்லி இதெல்லாம் பயிர் பண்ணாங்க. செம்மறி ஆடு, வெள்ளாடு இதெல்லாம் வளர்த்தாங்க.
இந்த பண்பாடு அப்படிங்கிறது சிந்து நாகரிகத்துக்கு முந்தையது. புதிய கற்காலம் அப்படிங்கிறது நமக்கு சிந்து நாகரிகத்துக்கு முந்தைய நாகரிகம். அதுலேயும் மெஹர்கார் புதிய கற்கால பண்பாட்டோட முதல் கட்டம், இரண்டாம் கட்டம், மூன்றாம் கட்டம்னு 3 இருக்குது. இந்த 3 பார்த்தீங்க அப்படின்னா மெஹர்காரோட புதிய கற்கால பண்பாட்டோட முதல் கட்டம் அப்படின்னா கிமு 7000 5500 வரைக்கும் இருந்துச்சு. மெஹர்காருக்கே 3 கட்டம் இருக்குது. இதில் முதல் கட்டம் பார்த்தீங்க அப்படின்னா கிமு 7000 5500 வரைக்கும். இந்த கட்டத்தில், இந்த முதல் கட்டத்தில் மெஹர்காரோட புதிய கற்கால பண்பாட்டோட முதல் கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மட்பாண்டங்கள்லாம் பயன்படுத்தலை மக்கள். பயிர்கள் அப்படின்னு பார்க்கும்போது அறுவரிசை பார்லி, எம்மர் கோதுமை, எயின்கான் கோதுமை, இலந்தை, பேரிச்சை ஆகியவற்றை பயிரிட்டாங்க. ஆடுகள் மாடுகள் எல்லாம் பழக்கப்படுத்தினாங்க. அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா கால்நடை வளர்ப்பு மற்றும் மேய்ச்சல் வாழ்க்கையை தழுவி இருந்தாலும் முற்றிலுமாக இடம் மாறிக்கொண்டே வாழும் நாடோடிகள் கிடையாது. குறிப்பிட்ட இடத்துல ஒரு தங்கும் இடத்த வச்சு மேய்ச்சல் சமூகமாகவும் இருந்துட்டு இருந்தாங்க. இவங்கெல்லாம் மெஹர்கார் அப்படின்னு சொல்லும் போது இவங்க வீடுகள் ஈர மண்ணால் கட்டப்பட்டது. இவங்களுக்கும் இறந்தோரை புதைக்கிறது வழக்கமாக இருந்துச்சு. சங்கு, சுண்ணாம்புக்கல், நீலவண்ணக்கல், வைடூரியம், மணற்கல், அணிகலன்கள் இதெல்லாமே இவங்க புதிய கற்கால மக்கள் அணிஞ்சாங்க மெஹர்கரில். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மெஹர்கர் புதிய கற்கால பண்பாட்டோட இரண்டாம் கட்டம். இது எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா 5500 4800 வரைக்கும். முதல் கட்டம் எப்படி 7000 5500, இரண்டாம் கட்டம் பார்க்கும்போது 5500 4800. இரண்டாம் கட்டம் 5500 4800. அடுத்ததாக மூன்றாம் கட்டம் 4800 3500. ஸோ இந்த கட்டங்கள்ல எல்லாம் மட்பாண்டங்கள், சுடுமண் உருவங்கள், பளபளப்பான ஒப்பனை மணிகள் இதெல்லாமே பயன்படுத்தினாங்க. மட்பாண்டங்கள் எங்கே பயன்படுத்தலை? முதல் கட்டத்தில், மெஹர்கரோட புதிய கற்கால பண்பாட்டோட முதல் கட்டத்தில் பயன்படுத்தலை. அதாவது 7000 5500 இந்த காலகட்டத்தில் மட்பாண்டங்கள் பயன்படுத்தலை. இரண்டாம் கட்டத்திலையும் மூணாம் கட்டத்திலையும் மட்பாண்டங்கள் பயன்படுத்தப்பட்டுச்சு. ஸோ பெண்கள் அணிந்த அணிகலன்களுக்கான சான்றுகள் இருக்குது. அதே மாதிரி அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பதக்சானை சேர்ந்த வைடூரியம் கிடச்சிருக்கு. ஸோ அந்த வைடூரியம் பதக்சானில் தான் கிடைக்கும். அது இங்கேயும் கிடச்சிருக்கு. அப்படிங்கும்போது நெடுந்தூர வர்த்தக சான்று, இந்த பதக்சானில் கிடைக்கிற வைடூரியத்தை வச்சு இந்த மக்கள் நெடுந்தூரத்தில் வர்த்தகம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான சான்று கிடச்சிருக்கு. எதை வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க? பதக்சானில் இருக்கக்கூடிய வைடூரியத்தை வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. புதிய கற்கால மனிதர்கள் அப்படிங்கிறவங்க நெடுந்தூர வர்த்தக சான்று பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. சிந்து நாகரிகம் அப்படின்னு தோன்றதுக்கு அப்புறமா மெஹர்கர் அப்படிங்கிறது கைவிடப்பட்டுருச்சு. மெஹர்கர் நாகரிகம் அது கைவிடப்பட்டுருச்சு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பழங்கால மனிதர்கள் மூலிகைகள் குறித்த அறிவு, மருத்துவ அறிவை பெற்றிருந்தாங்க. புதிய கற்காலத்தில் அரைத்த தானியங்களையும் சமைத்த உணவுகளையும் சாப்பிட்டதுனால பல் கோளாறு, உடல் பிரச்சனை இந்த மாதிரி அவங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பாக இருந்துச்சு. இந்த பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு ஏற்பட்டுருச்சு. ஸோ இதை வச்சு நமக்கு மெஹர்கரில் மனித பல்லில் துளையிட்ட பழமையான சான்று அப்படிங்கிறது ஒன்று கிடச்சிது. இதனால் பல் மருத்துவத்தோட ஆரம்பம் அப்படிங்கிறது இங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். மெஹர்கர்லேருந்தே ஸ்டார்ட் ஆகிருக்கு, மெஹர்கர் நாகரிகத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். வடமேற்கு பார்த்தாச்சு. இப்போ காஷ்மீரோட புதிய கற்கால பண்பாடை பற்றி பார்க்க போகிறோம். காஷ்மீர் பகுதி அப்படின்னு பார்க்கும்போது புதிய கற்கால பண்பாடு காஷ்மீர்லேயும் ஹராப்பா நாகரிகமும் ஒரே சமகாலத்தவைன்னு பார்க்கப்படுது. இந்த காலகட்டத்தை சேர்ந்த முக்கியமான ஆய்விடம்னா பர்சாஹோம்.
வடமேற்கு இந்தியாவோட புதிய கற்கால பண்பாட்டை பார்க்கும்போது நமக்கு மெஹர்கர் வந்துச்சு. மெஹர்கர், ராணா குண்டாய், சாராய்காலா, ஜலீல்பூர் இதெல்லாம் வந்தது. இது நமக்கு எப்போ முடிவடைஞ்சதுன்னு பார்த்தோம், சிந்து நாகரிகம் தோன்றதுக்கு அப்புறமா மெஹர்கர் அப்படிங்கிறது கைவிடப்பட்டுச்சுன்னு பார்த்தோம். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா காஷ்மீரில் இருக்கக்கூடிய புதிய கற்கால பண்பாடு. இங்கே என்ன பார்க்க போகிறோம், காஷ்மீர் பகுதியில் புதிய கற்கால பண்பாடும் ஹரப்பா நாகரிகமும் ஒரே சமகாலத்தவை தான். இந்த காலகட்டத்தை சேர்ந்த முக்கியமான ஆய்விடம் அப்படின்னா பர்சாஹோம். மக்கள் இங்கே பார்த்தீங்க, இந்த காஷ்மீர் மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா காஷ்மீரில் இருந்த அந்த மூதாதைய மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா குளிரில் இருந்து அவங்கள பாதுகாத்துக்கிறதுக்காக 4 அடிக்கு ஆழம் தோண்டி அந்த குழி வீடுகளில் வசிச்சுட்டு இருந்தாங்க. அந்த வீடுகளெல்லாம் முட்டை வடிவத்தில் இருந்துச்சு. அந்த வீடுகளுக்கு அருகே பார்த்தீங்க அப்படின்னா வேயப்பட்ட கட்டிடத்துக்கான தூண் குழிகள் இருந்தது. அதாவது வீடுகளுக்கு அருகில் தூண்களை நிறுத்துறதுக்காக குழிகள் இருந்திருக்கு. அதை வச்சு அதை கண்டுபிடிக்கிறாங்க. வளர்ப்பு விலங்குகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா செம்மறி, வெள்ளாடாக இருந்திருக்கு. இந்த காஷ்மீரில் புதிய கற்காலம் அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். வளர்ப்பு விலங்குகள் பார்த்தீங்க அப்படின்னா செம்மறி, வெள்ளாடு, தாவரங்கள்லாம் பயிரிடப்பட்டிருக்கு. பர்சாஹோம் மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஹராப்பா மக்களிடத்துல வணிகம் செஞ்சாங்க. இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா கையால் வணைந்த மட்பாண்டங்களை பயன்படுத்தியிருக்காங்க. கருவிகள் அப்படின்னு பார்க்கும்போது காஷ்மீரில் எலும்பு கருவிகள், கற்கோடாரி, உளி, வாய்ச்சி, உலக்க, மத்து இதெல்லாம் இந்த காஷ்மீர் மக்களிடத்துல இருந்திருக்கு. குளிரை தாக்கு பிடிக்கிறதுக்காக துணியில் பார்த்தீங்க அப்படின்னா விலங்குகளோட தோலை சேர்த்து தைக்கிறதுக்கு குத்தூசிகள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. தோள்களை கொண்டு வேலை செய்கிறதுக்கு, அதாவது இந்த உதாரணமாக தோல் உடை செய்கிறது, தோள்கள் வச்சு வேறு ஏதாவது பொருட்கள் செய்கிறது, அதுக்கு அந்த தோலை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக, தோலை செதுக்கிறதுக்காக அல்லது சீவுவதற்காக கருவிகளெல்லாம் மக்கள் பயன்படுத்தினாங்க. புதிய கற்காலம் அப்படிங்கிறது 2 கட்டங்களாக பிரிக்கப்படுது. ஒன்று செராமிக், இன்னொன்று செராமிக் அல்லாத கட்டங்கள். செராமிக் அல்லாத கட்டங்கள்லாம் மட்பாண்டங்கள் கிடையாது. மெஹர்கரில் எப்படி முதல் கட்டத்தில் மட்பாண்டங்கள் இல்லையோ அதே மாதிரி இங்கே காஷ்மீரில் செராமிக் அல்லாத காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மட்பாண்டங்கள் கிடையாது. செராமிக் கட்டத்தில் தான் மட்பாண்டங்கள். செராமிக் கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மட்பாண்டங்கள், அகேட், கார்னிலியன் கல்மணிகள் இதெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா சேற்று மண்ணால் வீடுகளை கட்டினாங்க. மேலே ஈர மண்ணால் வீடுகள் கட்டினாங்கன்னு பார்த்தோம். இங்கே காஷ்மீரில் சேற்று மண்ணால் வீடுகள் கட்டியிருக்காங்க. செம்பால் செய்யப்பட்ட அம்புகளெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. வண்ணம் பூசப்பட்ட பானைகள் பயன்படுத்தியிருக்காங்க. புதைக்குழியில் பார்த்தீங்க அப்படின்னா காட்டு நாய், காட்டு நாயோட எலும்பு, மான் கொம்பு இதெல்லாம் கிடச்சிருக்கு. அடுத்ததான் சூரியன், நாய் ஆகியவை இடம்பெறக்கூடிய ஒரு வேட்டை காட்சி செதுக்கப்பட்டுள்ள ஒரு கல்லும் இங்கே இருக்குது. கோதுமை, பார்லி, பருப்பு, பட்டாணி ஆகியவற்றுக்கான விதைகள் பார்த்தீங்க அப்படின்னா அகழாய்வு பண்ணும்போது கண்டெடுக்கப்பட்டிருக்கு. செம்மறி, வெள்ளாடு, பன்றி, நாய் போன்றவையெல்லாம் பழக்கப்படுத்தியிருக்காங்க. சிவப்பு மான், கரடி, ஓநாய் போன்ற காட்டு விலங்குகளையும் இவங்க வேட்டையாடி இருக்காங்க. காஷ்மீரில் இருக்க புதிய கற்கால மனிதர்கள் இதையெல்லாம் செஞ்சுருக்காங்க. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா நினைவு சின்னமாக குத்துக்கள் எழுப்புற பழக்கம் இருந்திருக்கு. நினைவு சின்னமாக அப்படின்னா இறந்தோரை புதைக்கிறாங்க இல்லையா, அந்த மரணமானவர் நினைவாக பெருங்கற்கால மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா குத்துக்கள், அதுக்கு பக்கத்தில் அவங்க புதைச்சிட்டு அதுக்கு பக்கத்தில் ஒரு குத்துக்கள் மாதிரி பெரிய கற்களை நிலத்தில் நட்டாங்க. இப்போ இவங்க சிவப்பு மட்பாண்டங்கள் உலோகப் பொருட்களை பயன்படுத்தினாங்க. அதுதான் பருப்பு வகை பயன்பாடு அப்படிங்கிறது மத்திய ஆசியாவோட தொடர்பை காட்டுது. இவங்க பருப்பை பயன்படுத்தி இருக்கிறது அப்படிங்கும்போது மத்திய ஆசியா கூட இவங்க பழக்கத்தில் இருந்திருக்காங்க அப்படிங்கிற தொடர்பை நமக்கு ஆய்வின் மூலமா தெரிஞ்சுக்கிறோம். ஹரப்பா நாகரிகத்துக்கூடையும் இந்த தொடர்பு இருந்திருக்கலாம். புதிய கற்காலத்தில் காஷ்மீர் மக்கள் அப்படிங்கும்போது ஹரப்பா நாகரிகத்தோட தொடர்பில் இருந்திருக்கலாம் அப்படின்னு தெரியப்படுத்துது. இந்த ஆய்வுகள் மூலிமா நமக்கு தெரிய வந்திருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வடமேற்கு பார்த்தாச்சு, காஷ்மீர் பார்த்தாச்சு. அடுத்ததாக கங்கை சமவெளியிலையும் மத்திய இந்தியாவிலையும் புதிய கற்கால பண்பாடு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ இங்கே லேகுர தேவா
லேகுல தேவாவில் பார்த்தீங்க அப்படின்னா புதிய கற்காலத்தில் தான் நெல் சாகுபடிக்கான முதல் சான்று கிடைத்த இடம். நோட் பண்ணிக்கோங்க. நெல் சாகுபடிக்கான முதல் சான்று கிடைச்ச காலகட்டம் புதிய கற்காலத்தில். எங்கே? லேகுல தேவாவில். காலகட்டம் கிமு 6500. இதுதான் முதல்ல. ஸோ இங்கே நோட் பண்ணியிருக்காங்க, இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக சோபானி முண்டா. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கங்கை சமவெளியில் புதிய கற்கால பண்பாட்டு இடமாக பார்க்கப்படுது. சோபானி முண்டா அப்படிங்கிற இடம் கங்கை சமவெளியோட புதிய கற்கால பண்பாட்டு இடம். இங்கே மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா கயிற்றோட தடம் பதிக்கப்பட்ட மட்பாண்டங்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க. மத்திய இந்தியாவில் புதிய கற்கால பண்பாட்டுக்கு இது ஒரு அடையாளம். இதுக்கு முக்கிய ஆய்விடங்கள் இந்த கங்கை சமவெளியில் புதிய கற்கால பண்பாடோட முக்கிய ஆய்விடங்கள் அப்படின்னா கோல்டிவா, சிரந்த், செனுவார், மகஹரா இதெல்லாம் பார்த்திங்கன்னா முக்கிய ஆய்விடங்கள். இங்கே என்ன பயிர்கள் வந்து பயிரிட்டாங்க அப்படின்னா அரிசி, கோதுமை, பட்டாணி, பார்லி, பச்சைப்பயிறு, பலா, கொண்டைக்கடலை, கடுகு, ஆளி இதெல்லாமே வந்து இங்கே பயிரிடப்பட்ட பயிர்கள். கங்கை சமவெளியிலையும் மத்திய இந்தியாவிலும் புதிய கற்கால பண்பாட்டில் நம்ம இந்த பயிர்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத. அடுத்ததாக காட்டு விலங்குகளோட எலும்புகளுடன் செம்மறியாடு, வெள்ளாடு, ஏனைய கால்நடைகள் ஆகியவற்றோட எலும்புகளும் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. நுண்கற்கள், எலும்பு, மான்கொம்பு ஆகியவற்றாலான கருவிகளும் சுடுமண் பொருள்களும் பயன்பாட்டில் இருந்திருக்கு. மத்திய இந்தியா மற்றும் கங்கை சமவெளி பகுதிகள் செழித்த காலம் அப்படின்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா ஏறத்தாழ கிமு 2000 ஆண்டு வரைக்கும் இது செழிச்சிருக்கு இந்த பகுதியில் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அடுத்ததாக கிழக்கு இந்தியாவோட புதிய கற்காலம். ஸோ இது எங்கே தொடங்கியிருக்கு, என்னென்ன நடந்திருக்கு அப்படி பார்க்கலாம். பீகார் மற்றும் மேற்கு வங்காளத்தில் புதிய கற்கால பண்பாடு நிலவிய முக்கிய இடங்கள் அப்படின்னா பிர்பன்பூர் மற்றும் சிரந்த். அடுத்ததாக புதிய கற்கால நிலவிய இடங்கள்னு பார்க்கும்போது கிழக்கில் குச்சாய், கோல்பைசாசன், சங்கர்ஜங். ஸோ இதெல்லாமே புதிய கற்கால நிலவிய மற்ற இடங்கள். கிழக்கு இந்தியாவில் இந்த இடங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த பீகார் மற்றும் மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய பிர்பன்பூர், சிரந்த், குச்சாய், கோல்பைசாசன், சங்கர்ஜங் இதெல்லாமே வந்து கிழக்கு இந்தியாவோட புதிய கற்காலத்தோட இடங்கள். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மழுங்கிய திரண்ட முனையுள்ள கோடரி, உளி, தோள்பட்டை கோடரி இதெல்லாமே வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. கிழக்கு மற்றும் தென்கிழக்கு ஆசியாவில் உள்ள புதிய கற்கால வளாகங்களோட இந்த இடங்களை ஒப்பிடும்போது பல ஒற்றுமைகள் காணப்படுறதா சொல்லுது. இந்த இடங்களையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது கிழக்குலையும் தென்கிழக்கு ஆசியாவிலையும் பல ஒற்றுமைகள் காணப்படுறதா தெரிவிக்கப்படுது. தென்னிந்தியாவில் புதிய கற்காலம். கிழக்கு இந்தியாவில் கற்காலம் முடிஞ்சிருச்சு. அடுத்தது தென்னிந்தியாவில் புதிய கற்கால பண்பாடுனா ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாட்டோட வடமேற்கு பகுதியெல்லாம் சொல்லலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சாம்பல் மேட்டை சுற்றிய குடியிருப்பு அமைப்பு அப்படிங்கிறது தென்னிந்தியாவோட புதிய கற்கால பண்பாட்டில் காணப்பட்டிருக்கு. ஸோ அந்த புதிய கற்கால வளாகத்தோட ஒரு பகுதியாக பார்த்தீங்க அப்படின்னா 200க்கும் மேற்பட்ட இடங்களாக அடையாளம் காணப்பட்டிருக்கு. அந்த புதிய கற்கால இடங்கள் அப்படின்னு சொல்லும்போது கருங்கல் குன்றுகள் அருகே மற்றும் நீராதாரங்களுடன் கூடிய இடங்கள்லாம் அமைஞ்சிருக்கு. முக்கிய இடங்கள்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த பண்பாடு கோதாவரி, கிருஷ்ணா, பெண்ணாறு, துங்கபத்திரை, காவிரி சமவெளிகளில் பரவி இருக்குது. தென்னிந்தியாவோட புதிய கற்காலம் எங்கெங்கே பரவி இருக்குன்னு பார்க்குறோம். கர்நாடகான்னு சொல்லும்போது சங்கனக்கல்லு, பிரம்மகிரி, மஸ்கி, பிக்லிக்கல், தெக்கலகோடா, வட்கல், ஹெமிங்கே, கல்லூர் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கர்நாடகாவில் புதிய கற்கால இடங்கள் பரவுனது. அடுத்ததான் ஆந்திரா.
ஆந்திரான்னு பார்க்கும்போது நாகார்ஜுனகொண்டா, ராமாபுரம், வீராபுரம் இதெல்லாம் ஆந்திராவில் பரவனது. தமிழ்நாடுன்னு பார்க்கும்போது பையம்பள்ளியில் புதிய கற்கால இடங்கள் பரவியிருக்கு. அதாவது கருங்கல் குன்றுகள் அருகே மற்றும் நீராதாரங்களுடன் கூடிய இடங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது அப்படின்னா பையம்பள்ளியில். அதே மாதிரி சாம்பல் மேடைகள் மற்றும் மாட்டு சாண அடுக்குகள் போன்றவை குடியிருப்புகள் இருந்ததற்கான சான்றுகளாக பார்க்கப்படுது. சாம்பல் மேடைகள் உடைய முக்கிய இடங்கள் அப்படின்னு பார்க்கணும் இல்லையா? எப்படி கருங்கல் குன்றுகள் அருகே இருக்கக்கூடிய நீராதாரங்களுடன் கூடிய இடங்கள்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் பையம்பள்ளின்னு பார்த்தோமோ, அதே மாதிரி சாம்பல் மேடைகளுடைய முக்கிய இடங்கள் அப்படின்னு பார்க்கும்போது உட்னூர், பல்வோய் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆந்திராவில் இருக்குது. கொடைக்கல், குப்கல், புடிகள் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடகாவில் இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா தென்னிந்தியாவோட புதிய கற்காலம் எங்கெங்கே பரவி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அடுத்ததாக வடகிழக்கு இந்தியாவோட புதிய கற்காலம் அப்படின்னு பார்க்க போகிறோம். வடகிழக்கு இந்தியாவில் புதிய கற்காலம் அப்படின்னா இது மிக பின்னால் தோன்றினது. புதிய கற்காலம் அப்படிங்கிறது வடகிழக்கு இந்தியாவில் மிக பின்னால் தோன்றினது. அதாவது காலம்னு சொல்லும்போது கிமு 2500லேருந்து 1500க்கு அதுக்கும் பின்னாடின்னு கூட சொல்லலாம். அந்த எண்டுக்கே போயிடுச்சு வடகிழக்கு இந்தியாவோட புதிய கற்காலம் அப்படிங்கிறது. அதான் வரலாற்றுக்கு முந்தைய காலம் அப்படிங்கிற மாதிரியே வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மழுங்கல் முனை கோடாரிகள் அஸ்ஸாம், மேகாலயா, நாகாலாந்து, அருணாச்சல பிரதேசங்களில் கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா வடகிழக்கு இந்தியாவில் புதிய கற்காலம் சம்மந்தமாக மழுங்கல் முனை கோடாரிகள் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்ததாக அஸ்ஸாமில் புதிய கற்கால பண்பாடு நிலவிய இடங்கள் அப்படின்னா தாஜலி ஹேடிங், சருதரு இதெல்லாம் எங்கே இருக்குது? அஸ்ஸாமில் புதிய கற்கால பண்பாடு நிலவிய இடங்கள். ஸோ ஒவ்வொரு இடத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பரவிய இடங்கள் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு அந்த கற்காலத்தை கண்டுபிடிக்கணும். அது எந்த இடத்தோடு சேர்ந்தது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். வடகிழக்கா, கிழக்கா, வடமேற்கா, காஷ்மீரா அப்படிங்கிறது அந்த முக்கிய இடங்களை வச்சு கண்டுபிடிக்கணும். அதனால் ஒவ்வொன்றையும் நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. இடம்பெயர் வேளாண்மை அப்படிங்கிறது செய்ததுக்கான சான்றுகள் அப்படிங்கிறது அஸ்ஸாமில் கிடச்சிருக்கு. இடம்பெயர்ந்து வேளாண்மை செய்கிறதுக்கான சான்றுகள் எங்கே கிடச்சிருக்கு? அஸ்ஸாமில் கிடச்சிருக்கு. இதெல்லாமே வடகிழக்கு இந்தியான்னு பார்க்கும்போது இருக்குது. இங்கே பயிரிடப்பட்ட முக்கிய பொருள்கள் அப்படின்னா சேனைக்கிழங்கும் சேப்பக்கிழங்கும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தான் பயிரிடப்பட்டிருக்கு அஸ்ஸாமில். இறந்தோருக்கான நினைவு சின்னங்கள் கல் மற்றும் மரத்தால் கட்டப்பட்டவை. அடுத்ததாக இப்பகுதியில் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆசிய மொழிகள் பேசப்பட்டிருக்கு. நம்ம ஆரம்பத்திலேயே இந்தியாவில் 4 முக்கிய மொழிகள் பார்த்தோம். அதில் ஒன்று இந்த பகுதியில் பேசப்பட்டிருக்கு. ஆசிய மொழிகள் பேசப்பட்டிருக்கு. வடகிழக்கு இந்தியாவோட புதிய கற்கால பண்பாட்டில் தென்கிழக்கு ஆசியாவோட பண்பாட்டு ஒற்றுமைகள் எல்லாம் காணப்படுது. இதுதான் நமக்கு வடகிழக்கு இந்தியாவோட புதிய கற்காலத்தில் நாம் தெரிஞ்சுக்கிட்டது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சிந்து நாகரிகம். ஸோ சிந்து நாகரிகத்தை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.